All right, welcome to TKB Bench Live episode number 30. We have a very exciting episode for you. But before we go into it, as usual, Adi is here. Adi, say hello. Hi guys, so இன்னைக்கு தாங்க நாங்கள் எல்லாம் ஆக்ஷன் பார்த்தோம். நிறைய பேர் ரொம்ப சோகம் துக்கம். சுரேஷ் எனக்கு Contingent poster. இல்லடா இன்னும் வருவாங்க. Unsold, correct. ஏன்னா அன்சோல்ட் இன்னொரு சான்ஸ் Chances இருக்கு. there. ஹோப் இருக்கு மனுஷனுக்கு. ஸோ அதை பற்றி தான் பேசலான்னு இருக்கோம். 5 காட். அதுவும் இங்க காட்னா கூட பரவாயில்ல, அன்சோல்னா கூட பரவாயில்ல. எதிரிக்கிட்ட போயிட்டார் மனுஷன். துரோகம். Okay, to talk about this, we have a guest on the show. Guest இல்ல, ஒரு மெம்பர்னே சொல்லலாம். We'd like to welcome Koni. Koni, உங்களை பத்தி சொல்லுங்க. யார் நீங்க? Okay, my name is Koni and I எப்படி சொல்றது, நான் இப்போ இன்ட்ரோடக்ஷன் சும்மா வந்து நான் இந்த காலேஜ்ல படிக்கிறேன் அந்த மாதிரி வேணும் சொல்லுங்க. சும்மா சொல்ற சிஎஸ்கே கன்னி எம்ஐ ஹேட்டர். ஓகே, ஆர்சிபி ஒரு மீம். கான்டெக்ஸ்ட் தி பாட்காஸ்ட்ல நம்ம போறதுனால ஓகே, my name is Koni and I am a die hard CSK variant. I'm a die hard Mumbai hater and I'm not an RCB hater, but அந்த ஃபேன்ஸ் எனக்கு பிடிக்காது. அதனால வந்து அந்த ஹேட் பண்ற அளவுக்கு வரல. அதான், அதாவது ஹேட் பண்ற அளவுக்கு அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு எமோஷன் காட்டுற அளவுக்கு அவங்கள ஒரு வர்த்தா அப்படிங்கற ஒரு டைலமால நம்ம எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. இதுதான் எக்ஸாக்ட்லி. எப்ப பார்த்தாலும் வந்து அந்த டீமுக்கு வேற வேலை கிடையாது, நம்மளோட ஒண்டிக்கிட்டு வந்துட்டு ஊத்திட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு கூட ஐ saw ஈசாலா கப் தே மீம்ஸ். I'm like டேய் திருந்தவே மாட்டீங்களா நீங்களா? கலகலப்பு பாத்தீங்களா? கலகலப்பு அதுல வந்து ஜெய் தானே விமலுக்கும் சந்தானத்துக்கும் நல்ல பிரச்சனை வரும். அப்ப நடுல வந்து மனோபாலா அந்த எமோஷன்ல தான் ஆர்சிபி இருக்காங்க. இவங்க வந்து டேய் உன்னை அடிச்சு சாவடிக்கல அப்படின்னு சிஎஸ்கே மும்பை பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்காங்க. அது நல்ல ஆர்சிபி அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓ நம்மளை பத்தி தாங்க பேசுறாங்க. கரெக்ட் வர்த்தா நீங்க மதிக்கிறீங்க பாருங்க எங்களை அப்படின்னு. எனக்கு என்ன பிடிக்காதுன்னு அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட தெரியும், அவங்க வந்து ஐதர் நம்பர் 5 இல்லைன்னா நம்பர் 6 எப்பயாவது ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்பர் 4 ஃபினிஷ் பண்ணுவாங்க. எப்படியும் பிளே ஆஃப்ஸ்ல ஊத்தின்னு தான் போறாங்க. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வரும்போது யூசுவலி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர் பிரிட்டி மாடஸ்ட், தே நோ வேர் தேர் கோனா ஃபினிஷ். மும்பை ஃபேன்ஸ் ஓகே, ஐ அக்ரி, ஐ ஹேட் மும்பை, பட் ஃபைன், யூ கேன் கம்பேர் யுவர் செல்ஃப் டு சிஎஸ்கே பிகாஸ் யூ beaten us அவ்வளோ டைம்ஸ். மனசு வலிக்குது, பட் பரவாயில்ல, எதுவும் சொல்ல முடியாது. வலியெல்லாம் உள்ள அடக்கி வைக்கலாம். அதுல ஒன் டைம் நம்ம இல்ல. ஆமா, நீங்க வந்து குழந்தை இல்லாதப்போ ஜெயிச்சுட்டு பேசுறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வருத்த கிடையாது. நீங்களும் 5 நாங்க 4 அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒன் தான் லாகிங். ஆனா பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த மதிப்பை நம்ம கொடுக்கலாம் பிகாஸ் அவங்க வந்து நம்மள வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அடிச்சிருக்காங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நம்மளோட எப்பவுமே ஃபார்எவர் 70 ஆல் அவுட் தான் நம்மளோட. அப்படி ஒரு மட்டமான ஒரு அடித்தள டீம்ல இருந்துட்டு என்ன தைரியத்தை வந்து நீங்க வந்து டாப் 3ல உங்களுக்கு சேர்த்துக்கிறீங்க தெரியல. The big 3 அப்படின்னு சொல்லும்போது ஆர்சிபி அப்படியே வந்துட வேண்டியது. சிஎஸ்கே மும்பை நாங்க தான் அப்படின்னு. But what is the big 3 actually? No, the actual big 3 in my opinion, I would say KKR in terms of the cups that they've gotten. Right, because KKR is the only other team that has managed to get more than one IPL. I think in terms of management also they've done a pretty Hyderabad அவங்க ரெண்டு வச்சிருக்காங்கல்ல. டெக்னிக்கலி அவங்க வந்து டெக்கன் சார்ஜர்ஸ் நீ கவுண்ட் பண்ணா அவங்க ரெண்டு, அதை நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகே, அதை நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். நான் கேகேஆர் எடுத்துக்கிறேன் பிகாஸ் as you pointed out, in fact their current management headed by Mr. Venki Mysore, they are a pro team. அவங்க அந்த அஸ்வினோட சேனல்ல there's an interview with Mr. Venki. Mr. Venki Mysore பாருங்க, you will be like oh wow, பரவாயில்ல இந்த வந்து மாஸ் பண்றாரு dudes. அஸ்வின் பாவம் சேனல்லாம் வச்சு அவனுக்கு வந்து சோதனை. அவன் இதுக்கு மேல டைரக்டா பிச்சை எடுத்துக்க முடியாது. சிஎஸ்கேக்கு வரணும்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பிரசன்னா கோரம் கூப்பிட்டு இது வரைக்கும் சிஎஸ்கேயோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அவன் சேனல்ல பிளாட்ஃபார்ம் பண்ணி சிஎஸ்கேக்கு சப்போர்ட்டா கண்டென்ட் போட்டு எங்கேருந்தோ அமெரிக்கால இருந்து ஜிகேன்னு ஒரு காமெடியனை கூட்டிட்டு வந்து அவனை வச்சு ஏதோ பண்ணி is all leading up to the 2022 mega auction. Ashwin thinking that CSK government கடைசியில ரெண்டாவதுல மார்க்கி செட்ல போயிட்டு அல்பையா ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துறாங்க. அஸ்வின் ரொம்ப நம்ம ஓட்டு கூட even like raise the play. அதுதான் எனக்கு கஷ்டம். அது அட்லீஸ்ட் புடு நம்பராது போடு, ஒரு ரெஸ்பெக்ட்காவது ஓகே ஒரு 3 கொடுக்குறாங்க ஒரு நாள். நம்ம ஆரம்பத்துல அந்த அந்த லிஃப்ட் இங்க இது இருக்கும்ல, அது இருக்கிறத மறந்துட்டோம் போல, அது தொலைச்சிட்டோம் போல. அது மிக்சர் அப்பதான் வந்துச்சு, நமக்கு இதுக்கு முன்னாடி சாப்பிடணும்ல. நம்ம நேத்துக்கு அந்த லைவ்ல பேசியிருந்தோம், நமக்கு 5 மிக்சர் 5 பேருக்கு கரெக்டா வந்துடணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து நம்ம தூங்கிட்டு இருப்போம். அப்ப இல்லைன்னா நல்லா இருப்பாங்க. அங்க வேற வந்து ஐடிசி கார்டன்ல வந்து நம்ம டேபிளுக்கு மிக்சர் கொடுத்தே அவங்களுக்கு மிக்சர் காலி ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோ மிக்சர் சாப்பிட்டாங்க. Yes. Basically, but that is the introduction about me. I'm a diehard CSK fan. இன்னைக்கு வந்து we're going to talk about all things CSK, but in fact we're going to talk about all things auction, but specifically CSK உடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேயலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு actually, to be very honest. நான் இப்பவே ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன்.
பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஒரிஜினல் டீம் தான் எனக்கு வேணும். கரெக்ட். அண்ட் சொன்ன மாதிரி இந்த டீம் வந்துச்சு. அண்ட் எனக்கு தாக்கூர் வேண்டாம் அண்ட் சாகர் வேணும். சோ அந்த வகையில சரி நம்ம போலாம். இப்போ வந்து I'll tell you why this is in my a lot of CSK fans in fact வந்து like இந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பேசிட்டு இருப்பாங்க என்னடா சொல்றீங்க அப்படின்னு. பட் ஐ ஷேர் a very different opinion because in Twitterல ஃபுல்லா I was answering CSK fans வந்து யோ பெயின் போட்டுருந்தாங்க. என்ன பெருசா பெயின், என்ன தப்பு பண்ணிட்டு வந்தா நான் கேட்கறேன். If you look at KKR for that matter, let me just pull the team up because I'll just read the team out and you will see like I'll tell you like na rankings போட பத்தி why CSK has done a pretty good job. KKR பொறுத்த வரைக்கும் look at the players that they've bought, right? Because a lot of people are saying Venki Mysore has done an amazing job in the auctions, which he has, and I'll tell you why. Pat Cummins, Nitish Rana, Shivam Mavi previous season in the team ஆடினாங்க KKR, right? Invariably let's look at Mumbai Indians, right? They went all out. That's a stupid thing. We'll come to that when we discuss Mumbai. Why that's a stupid decision. I don't see Ishan Kishan as a bad buy, but I see Ishan Kishan 15.25 crores in the auction as a bad choice. Extremely overvalued. Right, and I'll tell you why. But again, Mumbai is a successful team, and invariably they've gone back for home blood. They've gone back for Ishan Kishan. Right. Let's take a look at RCB for that matter. Why have they had a successful time in today's auction? Harshal Patel, Wanindu Hazaranga, Shahbaz Ahmed. 3 players who were really good for them. Harshal Patel, they weren't able to retain him because of constraints. So they went all out for Harshal Patel and they bought him back. Right. Invariably, the team that gets the core unit back, and when I say core unit, the team that they played with the previous season and saw success back, they are the teams that will end up performing well. Now, if you look at CSK, our plan from the get-go was very, very clear. Right. We only went for players who've already played for us. Yeah. We had a bid for Duplessis. Then we took Robin Uthappa at his base price, and then Dwayne Bravo at 4.4, Ambati Rayudu at 6.75, and Deepak Char, we went all out at 14 crores. Right. And all of these players are tried and tested talents in CSK, and it's going to take, in fact, nothing for Dhoni to like literally groom them or like play them, because he's already played with them for like years. Yeah. Right. And in the team, it's not cup jeichom. What's to say that we won't win a cup next year with the same team, right? Again, I don't understand the point where they're like, ஐயோ வயசாயிடுச்சுன்னு. இப்போ மட்டும் என்ன வயசாகாம ஆடிட்டு இருக்காங்க இவ்வளவு வருஷமும்? நல்லா தானே ஆடுறாங்க. நோ ப்ராப்ளம் இல்ல. செத்தா போயிட போறாங்க. Like I think the only liability I get is like Ambati Rayudu's hamstring. மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. அதுதான் கௌதம் மை ரிப்ளேஸ்மென்ட்ஸ் இருக்கே நம்ம கிட்ட. ஒரு ரிப்ளேஸ்மென்ட் இருக்கு. அது எப்பவுமே நம்ம Ambati Rayuduக்கு டெம்ப்ளேட் அப்படிதான் ஆடி இருக்கோம் நம்ம. No, I think people are not accounting the level of improvements we've had in sports science. இவங்கலாம் இப்ப ஆடுறதுக்கு காரணமே அது மட்டும் தான். The improvements in sports science. Dhoni is 40 years old. Ambati Rayudu with hamstring injuries every fortnight. He's still playing. We'll get them back on the field somehow. Illa, see, again, one thing that we need to understand about at least a limited over tournament like the IPL, right? It happens for about 60-65 days. I'm not sure the number, but on the small time limit, it's also about the bench strength that you have, but it's also about workload management and how you manage your team. It's not like if you have a team that averages 35 years of age, you won't win the cup. If you can manage that and the age இருக்கிற players நீ ஒழுங்கா பாத்துக்கிட்டேனா, why not? It's a limited, it's a commitment of 60 days. அந்த 60 நாள்ல நீ அவங்களுக்கு இன்ஜரி ஆகாம ஏதோ பட்டும் படாம பார்த்துக்கணும். அதுக்கு தான மேனேஜ்மென்ட் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு காசு கொடுக்குறோமா? and எப்படியும் CSK ஒரு குடும்பம் மாதிரி தான இருக்குது. Moral will be high. They won't. Exactly. So I don't see any negatives with CSK's approach this auction. Perhaps if you ரொம்ப குத்தி காட்டி, if you want me to like look at negatives, it's just a matter of 1 or 2 on the buys. Rahul Tripathi for that matter, we went all the way up to 8 crores. I felt that we could have maybe dropped another crore there because I felt that நம்ம போனது எல்லாமே பார்த்தேன் வெச்சுக்கோங்க, like we went for 8.5 and then the selling price was about 50 lakhs or 1 crore more than that, which goes to say that if we had actually put in that 1 crore, maybe we could have been the person buying them, right? So அங்கதான் எனக்கு minor regrets இருக்கே தவிர, as far as the team that we've constructed, I have zero regrets, right? It's nice. Why don't you want these people back? In fact, a lot of people are like, சின்னத்தல unsold ஆ போயிட்டாரு அப்படின்னு. ஏன் திரும்ப எடுப்போம்? Base priceல வச்சிருக்கோம். அவ்வளவுதான் 2 crores. Okay, it's too early on to have taken Chinnathala at that point because we had to take these players. Exactly. Right? Imagine that 2 crores could have been the deciding factor for Chahar. Exactly. Yeah, because we 14 கொடுத்திருக்க முடியாது, 12 தான் கொடுத்திருக்க முடியும், எடுத்திருப்பாங்க. ஆமா. So இதெல்லாம் strategic, right? ரைனா வந்து யாரும் எடுக்க போறது கிடையாது.
Okay, no team wants Suresh Raina in their bench. Except for us. we really want Suresh Raina. Except for us. As much as I hate to say it, we don't want him. In fact, CSK don't want him for the value because Suresh Raina, like as a CSK fan myself, I don't see any value. He's exhausted his potential, right? He's not the electric fielder that he used to be. And he's not the batsman. நேத்திக்கே லைவ்ல பேசியிருந்தோம், பச்சை பின்னாடில இருந்து சொல்றான், ஷார்ட்டா போட்டா அவுட் ஆயிடுவான், ஷார்ட்டா போட்டா அவுட் ஆயிடுறான் ரைனா. ஆமா, இது வரைக்கும் how can you not improve on the one flaw? Exactly. It's become like a household thing. Yeah. Household thing. கிரிக்கெட்டே தெரியாத குழந்தைகிட்ட போயிட்டு சுரேஷ் ராணா என்ன பால் It's போட்டாங்க. almost as if Suresh Raina comes in the 7th over when they're having a spinner spell, the captain on the other opposite side doesn't even like hesitate. Spinner cut பண்ணிட்டு he'll bring in a fast bowler, ஏத்துறா அவனுக்கு அப்படினோ. ஆமா. And Raina அதை பார்த்துட்டு 2 பால் ஆடிட்டு 3வது பால் நோண்டி பின்னாடி ஒன்னு ஃபைன் லெக்ல அவுட் ஆயிடுவான், இல்லனா கல்லி வெப்பம் அவுட் ஆயிடுவான், இல்லனா கீப்பர் கிட்டே புடிச்சு அவுட் ஆயிடுவான், இல்லனா worst case பவுன்சர்ல எட்ஜ் ஆகி he'll play it on himself. What I don't understand is நெட்ஸ்ல இதே போட்டு சிலத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கலாமே. I don't understand how is this still happening. அப்படி பார்த்தா தோனி கூட தான் எவ்வளோ வீடியோ போடுவாங்க CSK முன்னாடி, தலை இந்த நெட்ஸ் கெட்டிங் ரெடி அப்படின்னு லோடிங் அப்படின்னா தலை அங்கே வந்துட்டு என்ன லோடிங் தெரியும், 20 balls 5 runs. ஓகே, டைம் எடுத்து பாருங்க, அவர் இப்போ தான் சீசன் பண்ணிட்டு இருக்காரு பேட் அப்படின்னு. ஸோ பரவாயில்ல, கப்பு ஆனா கப்பு இல்ல எனக்கு அதான் நான் கிளியராகவே சொல்லிட்டேனே, தோனி எனக்கு பேட்ஸ்மேனா தான் வேணாம், நீ நம்பர் 9 கூட வந்துக்கோ, நம்பர் 10ல கூட வந்துக்கோ, நீ வரவே வராது. ஆமா. ஓகே, ப்ளூடூத் கேப்டன் அதான் நீ உள்ள போயிட்டு அப்படியே ஒரு மில்க் ஷேக், ராய்டு ஒரு மில்க் ஷேக் போட்டு கொடுக்க சொல்லு, அப்படியே அங்க உட்காந்து அப்படியே பாரு, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கோ, ஜடேஜா பார்த்துப்பான் வேலையை. நீ என்ன பண்ணணும்னா ஃபீல்ட்ல மட்டும் வந்துட்டு இவன் இங்க நில்லு அங்க நில்லு மாடு மேய்ச்சா போதும் எனக்கு. Exactly, and that's why you get the cup. அடுத்த கப் ரெடி வந்துடலாம். What do you think about Chahar versus Thakur? Who should be prioritized? Did we do the right thing? காமெடி பண்ணாதடா. In fact, it's a good question, and I'll tell you why. A lot of people, again, when I say a lot of people, because I've been on Twitter for the entire day, and a lot of people were worried that Deepak Charga 14 crore bracket போயிருக்கும்போது Shardul Thakur went for how much, 10.75 if I'm not wrong, right, to Delhi. எங்க just check that out for சார் கிட்ட தான் வந்திருக்கோம். Wait, control F. Yeah, Shardul Thakur went for 10.75 to Delhi. So 11 crores ne vechukon. By the time Shardul's bid varamo, it was only 2 or 3 bids after Chahar. So we had 20 point something in our kitty. Why not? Like kududirukkalame, because it's not like ipa nee vande நம்ம team எடுத்துக்கிட்டே வெச்சுக்கோங்க. Let's look at the construct of our team. We had Robin Uthappa at base price. So at that point in time we already had an opener. We weren't going to play, we've never played Robbie as an opener, but in case, touch wood, if we don't, like, you know, hopefully we get an opener, but if we don't, Robbie can play, chip in as an opener. So say we have Robbie opening, Ruturaj and Robbie open, 1 down Moeen Ali, 2 down we need a player. That's why we were looking at Rahul Tripathi and all of these people. Now 3 down we have Jadeja can promote himself, right? And then we have Dhoni, and then we have Bravo. Raidu. Yeah. Oh, yeah, correct. 3 down we have Raidu. Raidu we have. If we get Raina. So Raina will be the perfect person for that spot. But again, we wouldn't want Raina there because we're looking at some explosive power. Because if you have an opener like, say we get like an explosive opener, again, fingers crossed, I want somebody who can pair up with Ruturaj and get those big runs. Moeen Ali, pinch hitter, comes and gets the 30 of 10 balls quickly. And then adukapparama vara player, I want him to be a player who will carry the tempo forward. Right? I don't want it to be a Raina Getting ready for 10 balls. I'm not saying that Raina will waste balls. I'm saying that Raina will lose his wicket ரொம்ப ஃபாஸ்டா. Raina can hit, but the problem is Moeen Ali கிட்ட கன்ஃபார்மா உனக்கு தெரியும் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி 10 பால் 30 ரன் வந்துடும். ஆனா Raina கிட்ட அந்த 10 பால் 30 ரன் வரலாம், இல்லைன்னா ஒரு பால் 6 ரன் வந்து அடுத்த பாலே அவுட் ஆயிடுவான். அப்ப it ruins the tempo. So I would rather have a youngster who can build. அதுக்கு தான் ராகுல் திரிபாதி போகணும், but we weren't able to get high market player. Actually, that's why I wanted Tewati also. I like Tewati's explosiveness with him. நான் தெவாட்டியோட டாபிக் வரேன். நம்ம என்ன பண்ணோம், we actually wanted தெவாட்டியா, but ஒரு point of timeல we realized something else and then we played it very smart. I'll come to auction dynamics எல்லாம். இப்ப again, let's keep that place aside for now, and then let's come to Raidu as you said, and then we have Jadeja who will play up the order because Jadeja is coming up as an all-rounder and a batting all-rounder, and then we have Tadar, and then we have Bravo, and then we have Deepak Chahar at number 8. Yeah. Now, the question is, where does Shardul Thakur play? Right. Now, ideally after Chahar or before Chahar. But the problem is, போன IPL வரைக்கும் Deepak Chahar and Shardul Thakur, in terms of the type of players that they are and the player category that they occupy,
they were pretty different. Shardul Thakur always established himself as a bowling all-rounder who could get some runs. But Deepak Chahar was never an all-rounder-ish player. He was a bowler. அவனுக்கு பேட்டிங்ல அவ்வளோ எபிலிட்டி அவன் காமிக்கல பிகாஸ் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. But in the last few seasons, like last season, and especially in the ODI season that just concluded with West Indies and all of that, in the South Africa, South Africa and West Indies, Deepak Chahar has been phenomenal with the bat. Right. In fact, it's like a new talent unearthed மாதிரி தான். ஐயோ இங்க இவ்ளோ பேட்டிங் எபிலிட்டி இருக்கா? எங்கடா இருந்து இவ்வளவு நாளா? அஸ்வினோட ஆடிட்டு இருக்கான்டா. ஃபாஸ்ட் bowling அஸ்வினோட ஆடிட்டு இருக்கான். He got 50 and shit. 50 exactly. Yeah. Okay. And we almost won that match. அது வேற பிரச்சனை. அது ஒரு மேட்ச் ஜெயிச்சு கூட கொடுத்தா நமக்கு ஸ்ரீலங்காவோட நினைக்கிறேன். அது ஆமா ஸ்ரீலங்காவோட. நம்மளோட பி டீம் தவான் கேப்டன்சில இருக்கும்போது Chahar won as a match. But in the South Africa கூட he almost won as a match. Exactly. And in the West Indies he got 2 wickets and he also clocked a few runs. இப்போ என்ன ஆயிடுதுன்னா now Chahar is coming so well with the bat. He's promoted himself to the same category as Shardul. Now Shardul and Chahar are not two different commodities. They're the same commodity. Chahar is much better. இல்ல வரேன் அதுக்கு தான் வரேன். இப்போ once they're at the same level, you need to compare who's a better buy. இப்போ நம்மளுக்கு எப்ப வந்து there would have been an incentive to buy both these people if both of them offered two different skill sets. They offer the exact same skill set. So now who offers something more? Chahar obviously because he's a power play bowler, he can swing the ball both ways. He's got a deadly reverse swing and wide போட மாட்டான். And battingல அடிக்கிற ரன் bowlingலயும் கொடுக்க மாட்டான். Okay. And battingல half century அடிப்பா bowlingல half century. And the main thing is Chahar does not leak runs. Shardul Thakur கிட்ட என்னன்னா விக்கெட் எடுத்துருவான். But at the expense of 30 runs. இந்த சாம் கரனுக்கும் ஷார்துல் தாக்கூர் ஒரு தடவை வந்து ஒரு இது புலவர்களே அந்த மாதிரி வந்து ஒரு பேட்டிலே நடந்துச்சு. ஓகே சாம் கரன் வருவான் வந்துட்டு என்ன 20 ரன் கொடுத்துட்டியா நீ இப்ப குடுக்குறேன் பாரு நான் 24 ரன் இந்த ஓவர்ல அப்படின்னு. ஓகே ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரன்னை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா பட் கடைசியா ஷார்துல் தாக்கூர் இப்படியோ 2 விக்கெட் எடுத்துருவான். பட் ரொம்ப ஜவ்வு மாதிரி எடுத்து நிறைய ரன்ஸ் லீக் ஆயிடும். சஹர் கிட்ட வந்து என்னன்னா விக்கெட் எடுக்கலனாலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவான். இப்போ தோனி கிட்ட என்னன்னா வந்து இஃப் சஹர் bowls a good first over, தோனி will not hesitate to finish him off in the power play. 4 ஓவர் கொடுத்து முடிச்சிடுவான். ஓகே ஏன்னா it restricts the team to around by 20 runs or something which is really good. So அப்படி பார்க்கும்போது Chahar at that particular skill set gives more value and more range than Shardul Thakur. So yeah. In fact that's why we in fact did not hesitate. நம்ம sentimental valueக்காக Shardul Thakur ஒரு bid போனோம் 7.2 crores-ல. But we were looking at a cap at 8க்கு மேலலாம் வேண்டாம் அப்படின்னு எங்கேயோ போயிடுச்சு. So that's the rationale why I feel that Chahar is a really, really good buy at 14 crores. We got into a dog fight with Delhi, right? Because Delhi wanted Chahar as much as we did, right? I was surprised that Mumbai didn't go for Chahar or Shardul Thakur. And they got Trent Bolt and people. They're fast. No, Trent Bolt, Rajasthan. ஆமாண்டா. Yeah, Trent Bolt, Mumbai. இஷான் கிஷன் மொத்த பட்ஜெட் வச்சு See, அவங்களுக்கு என்னன்னா காலையில Trent Bolt. Okay, fine. I was under the impression that he went to Mumbai. Rajasthan. Okay. Fine, who are the pacers in Mumbai now? They don't have a pacer. Why do you think they went all? They're trying to go for Avesh Khan. They're trying to go for Kamlesh Nagarkoti. They don't have a pacer. They only have Bumrah. So Mumbai template என்னன்னா every auction அவங்களுக்கு வந்து பும்ரா வச்சிருப்பாங்க. பும்ரா இஸ் தேர் ஆங்கிள் பவுலர் அண்ட் பும்ரா வில் நெவர் ஸ்டார்ட் தெம் ஆஃப் இன் இது பவர் பிளே முடியும் போது வருவான் இல்லைனா எண்ட்ல வருவான். ஹீ இஸ் லைக் தேர் டெத் பவுலர். இப்போ அவங்களுக்கு அந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலர் வேணும். தட் வாஸ் ட்ரெண்ட் போல்ட் ஃபார் தெம். இப்போ ட்ரெண்ட் போல்ட் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ தே நீடட் எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் பவுலர் overseas or Indian, usually overseas. Mitchell McClenaghan or Andrew Tye, Nathan Colton Nile, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஆப்ஷன் வச்சு தான் போவாங்க. which is why if you see they went for Lockie Ferguson. ஓகே மிச்சல் ஸ்டார்க் இந்த ஆப்ஷன்ல இல்ல இருந்திருந்தானா போயிருப்பாங்க. ஓகே ஸோ அதனால தான் அவங்க யாருமே கிடைக்கல because they all went for big money because Mumbai doesn't have money. And Mumbai already blew 15.25 crores on Ishan Kishan, which is a case study which we need to discuss, by the way. So Mumbai came and they tried to go for Avesh Khan, mudiyala, and then they also tried to go for Kamlesh Nagarkoti, mudiyala, Shivan Mavi, mudiyala, Prasidh Krishna, mudiyala. Okay. Why didn't they go for Bhuvaneshwar? Bhuvaneshwar is not their express fast bowler. They already have material for that. Bhuvaneshwar is a swing bowler. He's aged also. இப்போ Bhuvaneshwar Chaharக்கும் same தான், ஒரே தான். In fact, Chahar is a younger version of Bhuvi. And he doesn't have pace. Bhuvaneshwar இப்போ Chaharே பார்த்தேன்னா 135, 134 போடுவான். Bhuvi bowls 120. What is Mumbai going to do with a 120 bowler? They're looking at a 150 plus option. Right. Somebody like a Mark Wood. மார்க் வுட்டுக்கு போயிடலாம். போலியே பட்ஜெட் இருக்கு. அதாவது எப்படின்னா மாக் ஆக்ஷன்ஸ் நடத்துவாங்க. உனக்கு தேவை இருக்குங்கிறதுனால அந்த பிளேயரோட ஒர்த்துக்கு மேலே நீ கொடுத்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் வுட்டுக்குலாம் மேக்ஸிமம் 5 to 6 crores தான் பட்ஜெட். இஃப் யூ ஓவர் பே தென் யூ வில் ரிப்பெண்ட். ஏன்னா உனக்கு அவன் அதுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டான். அப்படிதான் நம்ம பெஞ்ச் பிளேயர் நம்மளோட பெஞ்ச் நம்ம எடுத்து ஏமாந்தோமே ஒரு தடவை. வைடா போட்டான் 54 ரன் கொடுத்தான். நல்லா
அல்வா ஓகே இப்போ நீ சொல்ற அவங்க மார்க் ஆக்ஷன் யூ ஷுட் ஓவர் பே ஃபார் எ பிளேயர். எதுக்கு இஷான் கிஷன்? ஓகே, கமிங் டு இஷான் கிஷன், தட்ஸ் a stupid buy. Right, நம்மளுக்கு ரொம்ப சாதகமான that is a the whole of the stupid buy. everybody came together, like the entirety of the all the teams. சாவுடா அம்பானி. நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கதான், நம்மளோட முதல் மேட்ச் வின் பண்ணணும். அது ஒரு உலக மகா மடத்தனம். I'll tell you why. Again, you need to understand that I'm happy with the fact that they got Ishan Kishan back because that's a terrific buy in terms of Ishan playing back for them. But the auction dynamics is fucked up. I'll tell you why. Because they shelled out 1/3 of their purse from 48 crores. Okay, nearly 1/3 of their purse on one player, 15.25 வரைக்கும். Now, if you look at a small calculation, அவங்க கிட்ட எவ்வளோக்கு ரீட்டைன் பண்ணாங்க சூரியகுமார் யாதவ? Okay, 6 crores retain பண்ணிருக்காங்க Sky. No, 8 crores they've retained Sky. Pollard sat down for 6 crores. Now you can't remove Pollard because you need to retain one foreigner. So Pollard is fixed. Bumrah would have fetched a similar amount in the auction. So let's keep Bumrah fixed at 14 crores and Rohit Sharma fixed at 16 crores. Now, what you need to understand is if they had just made a small swap between Sky and Ishan, Sky wouldn't have gone for 15 crores. Easy, அவங்களுக்கு 15 minus 8, 7 crores savings மும்பைக்கு auction. பாதி amount. பார்த்தேன்னா அவங்க அதை வச்சு they could have spent more for Bolt. புரியுதா? அப்போ அவங்களோட ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் bowling ஆப்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா காசு இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ மும்பை could have gone to their normal template. They made a blunder by not retaining Ishan. Okay, and a lot of sources say that ஏன்னா இஷானுக்கு நிறைய காசு வேணும்னு கேட்டான். அவங்க கொடுக்குற they were only ready to offer 8 crores to இஷான் கிஷன் போல இருக்கு. பட் இஷான் கிஷன் வந்து என் செல்ஃப் ஒர்த் வந்து ரொம்ப அட்டாக் ஆகுது, நான் அதை விட நான் நிறைய கேட்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயேன். என்னவா இருந்தாலும் யூ குட் have bargained, you could have had him. ஏன்னா உனக்கு வந்து வேல்யூ இருக்கு. ஸோ என்ன மிஞ்சி போனா 10 crores கொடுப்பேன், அவ்வளவுதான். nothing close to 15. 15.25. Yo, that's 0.75 lesser than what you've given to Rohit Sharma. yeah ஆமா. Okay, I don't think Ishan Kishan is worth that much. வருங்கால கேப்டன் இஷான் கிஷன் அவர்களே, அந்த பையன் அழுதுன்றான் எனக்கு தான் சப்போர்ட் இல்லைன்னு. 15 கோடியா நான் கொடுப்பேங்க அவனுக்கு போய். இல்ல, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் என்ன தெரியுமா, யாரோ ஒருத்தருக்கு வந்து எனக்கு மோட்டிவேஷன் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, அப்போ உனக்கு நான் 15 கோடி கொடுத்து இன்னும் பிரஷர் போட்டுறேன் மேல, சாவுடா நாயே அப்படின்னு. Be the most expensive Indian player in the auction. How do you feel, Ishan Kishan? You have the weight of 15.25 crores resting on your expectations அப்படின்னு சாவ போறான் அவன். You seem to be very confident about yourself in these situations. வாங்க பார்க்கலாம். பட் இதுக்கு மேல அவன் தலைவன் அவுட். இதுக்கு மேல this is the end of Ishan. அப்போ நீ மும்பைல ஃபாஸ்ட் bowler இன்னும் இல்ல. இஷான் கிஷன் 109. சோ நமக்கு கப் கன்ஃபார்ம். நம்மளுக்கு தலை ஆக்சுவலி இல்ல பஞ்சாப் ஆக்சுவலி இஸ் பில்டிங் a formidable team. ஆயிரம் தான் இருந்தாலும் அவனுக்கு மேனேஜ்மெண்ட் not really. I'll tell you why Punjab is a fuck all side. Okay, அதுக்கு முன்னாடி ஓகே நான் வந்து என்னோட honest rating சொல்லிடுறேன்டா. Even although I'm happy with the way CSK has shaped up, to me in today's auction the clear winner has to be, it's a tie between these two teams, RCB and Delhi. Okay, a lot of people say that Punjab is the best. I'll tell you say Delhi, like, because the way they handle auction dynamics is very good. Yeah, but RCB and Delhi, I'll tell you why. Delhi, in fact, to me, the best buy in this auction, a lot of people disagree, is base price Fizz, Mustafizur Rahman. Why the fuck then people go for Mustafizur Rahman, bro? A lot of people think that he can't give you value, but then he's such a great bowler. He's been a tried and tested wicket taker for Rajasthan. Why would, like, it's a steal of a buy. It's almost like how Punjab stole David Malan last year, right? Because David Malan was hyped up to be this next level opener, and they stole him at base price. It's almost like how Chrislin was stolen at base price in 2018 by Mumbai, right? Nobody expected Chrislin to go for such less cash. So அப்படி பார்க்கும்போது எனக்கு டெல்லி இஸ் a very very formidable side because I'll tell you how they're shaping up. They have David Warner, which is their opener. Then they have Mitchell Marsh, who's perhaps one of the best all-rounders in the world right now, second only to Jadeja. They have Shardul Thakur, who's Lord, right? And then they have Mustafizur Rahman. They have a great leggy in Kuldeep Yadav. I do not know why we aren't rating Kuldeep Yadav. Right, like Kuldeep Yadav is such a great spinner, and he's honestly been so good for KKR. Yeah, it's just a tragedy that Kuldeep Yadav hasn't gotten his India, like he got cut off from India appearances. I don't know why he hasn't made it back to the side yet. Right, Sarfaraz Khan, okay, the kutti kolanda. I've never understood Sarfaraz Khan. Like Sarfaraz Khan is like it's he's an enigma. Right? Sarfaraz Khan வந்து புரியாத ஒரு புதிர், என்னைக்கு எப்படி ஆடுவானே தெரியாது.
ஒரு நாள் அவ்வளவு நாள் ஆட மாட்டான். இல்ல ஒரு நாள் வந்துட்டு என்னன்னா அப்படியே அவுட் ஆயிட்டு போயிடுவான். இன்னொரு நாள் பார்த்தா நீ தான் ஜூனியர் ஏபிடி வில்லியர்ஸா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஏதாவது காட்டிட்டு போயிடுவான். ஒரு வாட்டி அப்படி ஆடி இருக்கான்டா. எப்படி அப்படி ஆடி இருக்கான்? ஏதோ ஒரு மேட்ச் சொல்லிட்டு அடிச்சான்டா கிரவுண்ட் ஃபுல்லா, அவ்வளவுதான். ஆனா அத பார்த்தா அவனை ரீடைன் பண்ணாங்க தெரியுமா? அதான் பெஸ்ட். அதான் சொல்றேன்ல, ஆர்சிபி டீமா மீமா சொல்லுங்க, பட்டிமன்றமே நடத்தலாம். ஆர்சிபியோட மட்டமான சாய்ஸஸ் அப்படின்னு நீ பார்த்தேன்னா அழகா பண்ணலாம். ஒன் ஆஃப் த மட்டமான சாய்ஸஸ் இஸ் ஹையரிங் அ பிரைவேட் யாட் பிஃபோர் ஈவன் தே won the cup and posting that on social media. அதுல ஒரு தானி சேட் வேற கேக்குறான் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு. அவங்க ட்ராஃபி டைம் அப்படின்னு அதை போட்டு காமிச்சாங்க செமிஃபைனல்ல ஊத்தினதுக்கு அப்புறம். But anyways, Kamlesh Nagarkoti again, great by Delhi. Yeah. So if you look at the balance of the side, okay, they've Delhi again is a very smart side. They had Shikhar Dhawan. They tried to go back for Shikhar Dhawan. Yeah. They didn't get Shikhar Dhawan. Now what place did Shikhar Dhawan occupy? Opener. Left-hander. Do they have a replacement? Yeah, Mandrishla. Warner. Simple. But I'm actually not a big fan of Warner. Warner I don't think he's that good anymore. I think Shikhar Dhawan, I would place a bet on him. Correct. Dhawan la value போவானே. தவான் காசு போவானே, டெல்லி காசு இல்லையே. அவங்க முதல்ல ஐபிஎல் நம்மள விட கம்மியா ஒருத்தங்க காசு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா இந்த ஐபிஎல் தான் 47.5 crore. 50 லட்சம் ஒரு நோல்ல மிஸ் ஆயிடுச்சு மாதிரி 50 லட்சத்தை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. So but they have a like replacement. They have a left-hander explosive opener, and then they have Mitchell Marsh who occupies the role of Delhi la yaar mari Shimran Hetmeyer. Okay, முன்னாடி சிம்ரன் ஜா ஜீலே अपनी जिंदगी அப்படினு எனக்கு தெரியாது. அதான் இந்தி மிக்ஸ். அந்த சிம்ரனுக்கு போனாங்க இவங்க. ஆனா சிம்ரன் ஓவர் ரேட்டுக்கு போனதுனால மிச்சல் மார்ஷ் அதுக்கு பதிலா லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஷார்துல் தாக்கூர் அகைன் இஸ் தேர் இந்தியன் ஆல்ரவுண்டர். ஹூ வாஸ் தேர் இந்தியன் அஸ்வின். அஸ்வின் தான் அவங்க கிட்ட. ஸோ அதுக்கு பதிலா அந்த மாதிரி ஒரு ட்ரேட் ஆஃப் பண்ணிக்கலான்னு முஸ்தாஃபிசுர் ரஹ்மான் இன் பிளேஸ் ஆஃப் ஐ திங்க் ஆவேஷ் கான் ஐ ஷுட் சே தேர் எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் பவுலர். ரைட். சர்ஃபராஸ் கான் அகேன் அது சும்மா ஜுஜூபி, அது விட்டுரு. ஓகே. கமலேஷ் நாகர்கோட்டி அகேன். In fact, Kamlesh Nagarkoti is the replacement for Avesh Khan, I would say, because he's an Indian pace bowler. Right. Mustafizur Rahman Delhi kitta who was their Rabada, maybe Rabada replacement, because Rabada was their pacer. But Rabada was Punjab la irkan. He was bought by Punjab. And then look at Delhi's retainees, right? Delhi oda retentions pathena Rishabh Pant, who is their captain, great player, upcoming talent. Akshar Patel, who is again Ashwin Madhi, because all-rounder off break. Prithvi Shaw, who's their opener, David Warner and Prithvi Shaw will come. They'll clock those big runs. And then they have Andrek Nokia, who's their 150 plus pace bowler. This, I guess, is a perfectly balanced side. It doesn't deviate from their original template. Shreyas Iyer மாதிரி ஒரு பிளேயர் இருந்ததுக்கு அதுக்கு void fill பண்ணதுக்கு தான் they've taken who fills Shreyas oda void. Let's see over here. I don't really see a replacement for Shreyas Iyer, but it's okay. It's not a big loss for them. I'm sure they can pick someone. Okay. Next, why do I think RCB is the second best or perhaps tied with Delhi on auction performance? Let's leave CSK aside for a moment because CSK has also been very smart. But apart from CSK, நான் சொல்றேன் RCB has for long relied. நான் நேத்திக்கே லைவ்ல அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அவங்களோட டாப் 3 டிஸ்ட்ரக்டிவ் டாப் 3 அவங்களுக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது. 300 ஸ்ட்ரைக் ரேட்ல நான் 3 ஓப்பனர்ல அங்கங்க அடிச்சிருவேன் அப்படின்னு. சின்ன சுவாமியில தொட்டு எஜ்ஜு போனா பாயிண்ட்ல 6 போயிடும். அந்த மாதிரி 3 ஓப்பனர் வச்சுதான். So they had a South African retiring for them, ABD. So they got a South African back. நல்ல மேட்ச் போடுறாங்க. ரெண்டாவது you'll probably see Faf du Plessis captaining the team because they have a lot of ego issues. ரைட். கோலி மாதிரி ஒரு பிளேயர் கேப்டன்சி இல்லைன்னா அவன மாதிரி ஒரு பிளேயரை கேப்டன் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் தான் நீ எடுக்கணும். ஓகே, யூ கான்ட் ஜஸ்ட் கோ ஃபார் சம் upcoming player, some looney tune player. You can't go. Okay, you need to go for a player where Kohli will feel okay, this guy can captain us. மேட்டர் தெரியும்டா இவனுக்கு கேட்டினா தோனி கடில இவன். சோ இப்ப தோனிக்கு ஈக்குவலாவே டூப்ளசி நிறைய பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஒரு டீம்ல இருந்து வரான். சவுத் ஆப்பிரிக்கன் டீமை கேப்டன் பண்ணியிருக்கான். சீசன் வெட்டரன் கிரிக்கெட்டர், 38 வயசு ஆகுது. அவனோட வயசு ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கோலி ஆடுவான் இவனுக்கு கீழே. ஸோ எனக்கு என்ன ஒரு சிஎஸ்கே ஃபேனா ஒரு சந்தோஷம்னா, சரி ஓகே நம்ம டீமை விட்டு ஒருத்தர் போறாருன்னா பா ராஜாமாய் கேப்டனா போறாங்க. இவங்களாவது இவங்களுக்கு விடிவு காலம் கொடுக்க மாட்டாங்களா? டூப்ளசி போயிட்டு நீ ஒரு கப்பெல்லாம் ஜெயிக்க கூடாது. அட்லீஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ட்டா குவாலிஃபை பண்ணுங்க. பியூட்டிஃபுல் if they come against us in the finals. நல்லாவே இருக்காது. எனக்கு டூப்ளசி தான் திட்டறது பிடிக்காதுங்க. பச்சை திட்டக்கூடாது மேன், திட்டக்கூடாதா? நல்லா மாசா இருக்கும் பாக்குறதுக்கு. தோனியோட சிஷ்யன் play against தோனி. அப்ப என்னடா சொல்ற? தீபக் சார் போடுவா டூப்ளசி அங்க இங்க அடிச்சானா ஈன்னு சிரிச்சிட்டு இருப்பியா நீ?
இல்ல அப்ப சிரிக்க மாட்டேன். பட் அவங்க அங்க வந்து அவுட் ஆயிடணும். அங்க வந்துட்டு 100 ரன் அவுட் ஆனா கூட பரவாயில்ல. அங்க வந்து அவுட் ஆகணும். பரவாயில்ல, ஓகே. லைக் he should be the second best. ஆனா என்ன நான் டூப்ளசி திட்டுறதுக்கு மனசு வராது எனக்கு. அந்த மாதிரி ஒரு மூஞ்சி அவனுக்கு, பால் வழியும் முகம் அவனுக்கு. இல்ல அதோட லைக் that face and that man is just comfort. Yeah, you can't hate Duplessis. Like he's so non-controversial. Yeah, like there are certain faces that just instantly evoke hate. ஹர்திக் பாண்டியா மூஞ்சியை பார்த்தா வச்சுக்கோங்க, அப்படியே பலாறு அறையலாம் போல தோணாது. அதுக்கு டஃப் கொடுக்கிறது குருநாத் பாண்டியா. பிருத்வி ஷா மூஞ்சியை பார்த்திருக்கேன், அப்படியே ஓங்கி குத்துறம் போல இல்ல. என்னடா பண்ற நீ எல்லாம் ஏன்டா இங்க உட்கார்ற அந்த மாதிரி தான் இருக்கு. அதான் பிருத்வி ஷா எனக்கு this might be a very controversial opinion, but then there are certain slappable faces, bro. Like honestly, not a controversial opinion. There are very slappable faces. like ஒருத்தன் தோனியோட ஃபேன். அவன் பேர் என்ன? பவன் நெகியா. இல்ல ட்ரீம் லெவன் ஆட்ல ஒருத்தன். நான் தோனி போஸ்ட் லாக்கர்லாம் ஓட்டி ரிஷப் பந்த். எனக்கு அவனை பிடிக்காத தர. I don't like his face தர. face problems I have, but he's not as slappable. Okay, Hardik Pandya it's like that. அந்த சின்ன குழந்தைங்க pregnant ladies அவங்க வந்து கிரிக்கெட் ஆட வந்த மாதிரி இருக்கு தல. மச்சான் பிருத்வி ஷாக்கு 22 வயசு ஆகுதுடா. he's got a pedo stash and he's got one uncle மாதிரி ஒரு சொட்ட மாதிரி இங்க வந்து லைக் அந்த மாதிரி இருக்கும் தல. அப்ப மோஹித் சர்மாலாம் என்ன சொல்லுவீங்க? மோஹித் சர்மாக்கு வயசாயிடுச்சுடா. what is 34 35 இல்ல? பிருத்வி ஷாக்கு 20 வயசு தான்டா ஆகுது. பரவாயில்ல தல. but this man looks like he is a perfect guys. Young age balding is a real problem. நான் சொல்றேன், கேட்டுக்கிடுங்க மக்களே. oh no okay மச்சான், but you look beautiful டா. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஓகே பிருத்வி ஷா at least நீ மோஹித் சர்மா மாதிரி இல்லடா. in fact there is a lot of difference between your face and Prithvi fucking Shaw, bro. Okay, before this becomes a sad session, நம்ம பேசுவோம். Okay, சரி, okay, again sorry, coming back, sort of deviated there. Duplessis and then they have Koni and then they have Maxwell. அவங்களோட அந்த destructive top 3 செட் திரும்ப அவங்களுக்கு. ஓகே, இவங்க தான் வருவாங்க. கோலி டூப்ளசி கோலி ஓப்பனிங் வந்துருவான், டூப்ளசி கோலி வந்துருவாங்க ஓப்பனிங், மேக்ஸ்வெல் ஒன் டவுன் வந்துருவான். இவங்க 3 பேருமே அவுட் ஆகிறதுக்கு ஒரு 4 நாள் ஆயிடும். டூப்ளசினால விக்கெட் போகாது. அப்படிலாம் இல்ல. மேக்ஸ்வெல் அண்ட் டூப்ளசி ஆடுவாங்க. கோலி அட்லீஸ்ட் திரும்பி வெளில போய்ட்டு பாத்துக்கலாம். நம்ம இத பத்தி வந்து பேசி ஆகணும். இந்த இதுல வந்து நம்ம ஒரு சின்ன டீட்டெயில் எடுத்துக்கலாம். I want to know your opinion. Do you guys think that we're actually, I'm pretty sad this is happening, but do you think we're reaching the end of Kohli's career? In the sense, he's given up captaincy for RCB. He's given up captaincy for all 3 formats. And people said that will relieve pressure and it'll make him a better batsman. But he's playing worse. He's playing like a freaking இந்த இதெல்லாம் ஆடுவோம்ல. இப்போ நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ஆடும்போது ஒருத்தர் சப்ஸ்டியூட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல ஆடிக்கோடா அப்படின்னு அந்த மாதிரி பிளேயருமே ஆடிட்டு இருக்காண்டா கோலி. லாஸ்ட் 2 இயர்ஸ் சென்சிட்டிவ்னு சொல்றாங்கல்ல. தட் இஸ் நாட் ட்ரூ. தல லாஸ்ட் 2 இயர்ஸ் கிட்ட கூட போல. I think that is little bit more shocking. 70 வந்தா பதறான். Yeah, he used to be a run machine. He used to be getting hundreds left, right and center. You can look at this, okay, look at the resolve he had. He's basically a fuck you guy. He's like, ayyo pressure irukku, I'm taking a step back. And I think oftentimes you can look at it like, oh, a mature move, he's slowed down, he's growing older. But I think Kohli mari or aalukku and the rough edge is what helped him. Yeah, that blindness towards running towards the goal irukku. Also I think to a large extent, again இது கொஞ்சம் ரொம்ப சொம்படிகரமா இருந்தாலும் it was Dhoni's captaincy நான் சொல்லுவேன். because நீ ட்ரூலி பார்த்தேன் வச்சுக்கோங்க, இப்ப தோனி இல்ல டீம்ல, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஆர் லைக் தேர் கண்டெம்பரரிஸ். நீ என்னதான் ரோஹித் சர்மா கேப்டன்சி போட்டாலும் தேர் இஸ் ஸ்லைட்லி 25% burden is still there on கோலி. பட் தோனி இருக்கும்போது அது எதுவுமே அவன் மேல கிடையாது. கோலியோட வேலையே போயிட்டு அடின்னு அடிக்க வேண்டியதுதான். அவனுக்கு போயிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணி இன்டென்ட் காமிச்சிட்டு வா அப்படின்னு விட்டுருவாங்க அவனை. அதனால தான் he was able to get those hundreds ன்னு நினைக்கிறேன் நான். Perhaps. Okay, because இப்ப நீ கோலி கிட்ட பார்த்தேன் வச்சுக்கோங்க, ஆனா மச்சான் அந்த டைம்ல அவன் RCB நல்லா விளையாண்டான். அந்த சீசன்ல 400 runs தான் அடிச்சான். 400. Yeah, 400. Actually few days கூட பேசிட்டு இருந்தேன் பத்தி. No, the intent changed. For example, there's for a long time, okay, very weird gossip but he didn't show his daughter on any social media. He never posted a picture or anything. என்ன கர்மமோ. But anyways, அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் இருக்குல்ல, நம்ம இப்போ செம்மையா செதடிச்சாங்க நம்மள. அந்த மேட்ச்ல 50 ரன் அடிச்சுட்டு he showed his daughter on TV. His wife brought the daughter out. ஆனா யோசிச்சு பாரு, அவன் he realized 100 ரன்லாம் காமிக்க முடியாது, நம்ம போய் சேருவோமான்னு தெரியாது, நீங்க 50 ரன்னுக்கே வெளில கூட்டு வந்துருங்க, நம்மளுக்கு இன்னைக்கு 100 ரன் வாய்ப்பு இல்ல. I actually agree with you. அந்த மாதிரி ஒரு கோலியை நான் பார்த்ததே கிடையாது. Exactly. கோலி, in fact, I like
ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கோலி never even used to celebrate his 50. எக்ஸாக்ட்லி அவன் 50லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான். 50 ஆவரேஜ் சும்மா நான் ஓப்பனிங் வந்தா 50ங்கிறது சும்மாங்க, அது நான் அடிக்காம போக முடியாது அப்படின்னு. 100ங்கிறது வேணா ஒரு இலக்கா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் எப்படி யோசிச்சிருந்தேன்னா 100 ஆவரேஜ் ஆயிடும், 150 தான் நம்ம வந்து ஒரு இப்படி கையை தட்டலாம் அப்படின்னு. flirting with above 50s constantly. He was supposed to beat Sachin by a long shot. எக்ஸாக்ட்லி. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பச்சையாவே சொல்லிட்டேன், சச்சின் அது ரெக்கார்ட் ஆகுது, இவன் வேற அடுத்த 4 வருஷத்துல வந்து உடைக்க போறான் பாருன்னு வச்சிக்கினே இருந்தான். லைக் that I think 2014 to like that 2018 வரைக்கும் you just every match you hear something. Like 14 I don't statistics கரெக்ட்டா இருந்தா ஒரு 4 வருஷம் கன்செக்யூட்டிவா பிளேயர் ஆஃப் தி இயர் வாங்கினான். And he was ranked the number 1 T20 player, ODI player and test. Yeah. But I was always கோலி சினிக். எனக்கு எப்பயுமே தலைவனை லைட்டாவே கொஞ்சம் சினிக்கா தான் இருந்தது. ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் மீம் மெட்டீரியலாவே அதை பண்ணிட்டு இருப்பாரா. I always thought cricketல அது கொஞ்சம் இங்க பாரு, அது கரெக்ட். இப்போ நான் வந்து இன்னொரு விஷயம் ரியலைஸ் பண்ணியா, இப்போ இந்த ரீசெண்டா கன்க்ளூட் பண்ண 2 IPL சீசன்லயுமே RCB வந்து கொஞ்சம் they usually never find themselves in nail biting situations. ஏன்னா ரொம்ப அசிங்கமா தான் ஆடுவாங்க, அவங்க கம்ஃபர்டபுளா தோத்து போயிடுவாங்க மேட்சை. பட் ஜாலியா ஒரு கண்ட்ரி கிளப் இது ரொம்ப நல்ல கம்ஃபர்டபிள் ஒரு 35 ரன்ஸ் மேல மார்ஜின்ல தான் RCB தோப்பாங்க. இந்த மேட்ச் நம்ம 220 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யூசுவலி RCB ஃபைன்ஸ். பட் 12 players டிஃபரன்ஸ் நம்ம மேட்ச் ஜெயிக்கணும், 12 wickets in hand, quite 10 wickets தானே. பட் quite surprisingly இந்த கடைசி சீசன், இப்போ ரீசெண்டா கன்க்ளூட் பண்ண சீசன்ல RCB did play pretty well with Maxwell. அந்த மேக்ஸ்வெல்ங்கற அடிஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ரூஷியலா இருந்துச்சு. bowler ஒருத்தர் இருந்தானே, அவன் பேரு ஹர்ஷல் பட்டேல். தலைவா. அவனுக்கு அங்க bowlingல அவங்களுக்கு வந்து அவங்க டெத் செட் ஆயிடுச்சு. மேக்ஸ்வெல் வந்து ராகுல் கண்ல ரத்த கண்ணீர் வந்துச்சு. வாவி இது எங்கடா அவ்வளோ காசு கொடுத்து எடுத்தோமேடா உன்னை, என்னடா பண்ண அப்படின்னு பின்னாடி உட்காந்து கேள்றாவல் இப்படியே. அவனை பத்தி பேசுறதுக்கு என்ன, ராகுல் 2 மேட்ச்டா 205க்கு மேல அடிச்சு தோத்து போயிருக்கானுங்க பஞ்சாப். சூப்பர் ஓவர்ல வந்து தோத்தானுங்கடா. Honestly last time I really felt sorry for Rahul because I think he really proved himself as a captain and stuff. He proved himself as a captain but the team let him down. Okay, Mayank Agarwal 2 மேட்ச்மே பாவம். அப்ப நினைச்சு பாரு, 95க்கு மேல அடிச்சு நீ சேஸ வந்து ஆங்கர் பண்ணிட்டு கடைசில எவனோ ஒருத்தன் போயிட்டு வந்து பாலை வேஸ்ட் பண்ணி சொதப்பி விட்டா. I think அதனால I think this is going to be the year that we actually see him shine. Because for the first time, he's actually been put in a team where he can actually lead and do something. ஒரு காம்படன்ட் டீம் இருக்கு. ஆமா. ஆனா very sad thing is அவன் இந்த பக்கம் போறானே, இவனுக்கு ரபாடா வாங்கிட்டு கொஞ்சம் பெட்டரா டீம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. பஞ்சாபுக்கு வரும். I'll tell you why the team won't work at all, but okay. அது என்ன கொஞ்சம் எனக்கு ஹோப் இருக்கு. சத்தியமா வொர்க் அவுட் ஆகுது நான் சொல்றேன். ஏன்னா பஞ்சாப் விட்டாங்க. இல்ல ஷமி எல்லாம் விட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம RCB கதையை முடிச்சிருவோம். கோலி வந்து நீ பார்த்தேன்னா இந்த சீசன் இந்த நெயில் பைட்டிங் ஃபினிஷ்லாம் வரும்போது இந்தியாவுக்கும் சரி RCBக்கும் சரி, when he realizes that the match can go either way, okay, உள்ள போய் உட்காந்துருவான். பாத்தியா, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் உட்காந்துருவான். அவனுக்கு எப்ப அவன் கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம மேட்ச் நம்ம கையில இருக்குன்னு சொல்லும் போது தான் உள்ள வருவானே தவிர, கோலி இன்ஃபேக்ட் he started கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நீ வீடியோவே எடுத்து பார்க்கலாம், அவன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் உட்காந்துட்டு இப்படி தான் பார்த்துட்டு இருப்பான். ஓகே, ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் நேரம் கேப்டன் பண்ணான் வந்துட்டு, அதுக்கப்புறம் மாத்தினாங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் மென்டலாகவே ஏதாவது ஆயிருந்துச்சா அப்படின்னு. பட் எனக்கு கோலி ரொம்ப பிடிக்கும். ஓகே, அண்ட் எனக்கு வந்து இந்த ஷாரவ் கங்குலியும் ஜெயஷாவும் என்னத்தை பண்ணி தொலைச்சாங்கன்னு தெரியல அந்த மனுஷனுக்கு. ஐ திங்க் தே புட் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் ஹிம். ஏன்னா டெஸ்ட்டில் மட்டும்தான் ரிசல்ட்ஸ் காமிச்சிருந்தோம். ஓகே, டெஸ்ட்டில் வந்து வி ஹேட் அன் அமேசிங் சீசன். Okay, from the Gabba breach to the England test over here to the English series over there to the New Zealand test series, it is amazing except for this South Africa test series which was the கொளுத்தி போட்டு கொஞ்சம் கேவலமா போயிடுச்சு. But again, for the large part the testing was really good, but our ODI and T20 like run was horrible. Okay, yeah, and like, we were the team, bro. Yeah, we were the team to beat. Okay, and எனக்கு எங்க வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னா, நமீபியாவோடலாம் போய் கொஞ்சம் ஒரு இப்படி லைக் ஃபர்கெட் லூசிங், அது நெயில் பைட்டிங் மேட்சாக கூட இருக்க கூடாது. அதெல்லாம் ஒன் சைடடா அடிக்க வேண்டிய டீம். ஓகே, அவங்களோடலாம் ஆப்கானிஸ்தான் மேல ஹோப் வச்சு ஆப்கானிஸ்தான் தோத்துட்டா வீட்டுக்கு போயிடும். இல்ல கடைசியில வந்து சிஎஸ்கே கால்குலேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு பாரு. இவங்க இந்த ரன் ரேட்ல தோத்து, இவங்க இந்த ரன் ரேட்ல ஜெயிச்சு, இவங்க 2 மேட்ச் தோத்தா நம்ம உள்ள போயிடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கவலைக்கிடமான நிலைமைக்கு வந்ததுனால ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இன்டர்னலா என்ன ப்ரெஷர் போட்டாங்க இவன் மேல அப்படின்னு தெரியல. தலைவர் பாவம் வந்து கை ஊப்பி
எல்லா கேப்டன்ஸையும் நான் விட்டுறேங்க, சும்மா விட்டா போதும் அப்படின்னு, என்ன சாவடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ரோஹித் சர்மாக்கு அடிச்ச லக்கு அவனுக்கு. லக்கெல்லாம் இல்லடா, ஐ திங்க் எவ்வளோ வருஷம் மும்பை மட்டும் கேப்டன் பண்ணிட்டு திஸ் இஸ் லைக் அந்த வடிவேல் கமல்ல வரும்ல, ஒரு தலைமையில கை வச்சிருவாங்க, கை எடுத்தா கடிச்சிருவான். இந்தியன் டீம் வந்து அந்த ஆள் மாதிரி. It's nothing good is going to come out of captaining this team. This is the end of your career. It's like career suicide. I think that's so impressive. That's what's really impressive about Dhoni la. ஆமா, he was a captain first. அவர் வந்து actually he became so good at captaining. He's the world's best wicket keeper. Yeah. ஆனா அவர் wicket keeperனே மதிக்கிறது இல்ல நாம. Like in the sense that அதெல்லாம் மறந்துறோம்டா. Like you know what I mean? Correct. Like இல்ல அவனுக்கு இன்ஃபேக்ட் த்ரூ இல்ல ஆக்சுவலி ஐ திங்க் த்ரூ ஏஜஸ் நீ சொல்றது கரெக்ட். ஏன்னா ஐ திங்க் அவனை ஒவ்வொரு ஏரால ஒவ்வொன்றா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஆனா ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள் அவனோட பீக் டைம்ல வந்து ஹி வாஸ் ஒரு பிளிஸ்டரிங் பேட்ஸ்மேன் பிளஸ் கேப்டன். அப்புறம் ஒரு டைம்ல வந்து ப்ரோ ஃபினிஷர் பிளஸ் கேப்டன். அப்புறம் ஒரு டைம்ல இந்த ஃபினிஷிங் கம்மியாகும் போது ஸ்டம்பிங்லாம் பண்ணா ப்ரோ விக்கெட் கீப்பர் பிளஸ் கேப்டன். இப்ப கேப்டன். பட் இது எல்லாத்துலயுமே கான்ஸ்டன்டா இருக்கிற ஒன்னே கேப்டன். 2007ல இருந்து கேப்டன். ஓகே, ஒரு வீடியோ பாத்தியானா சென்னையில யார்கிட்டயோ போயிட்டு வந்து கேப்டன் கரெக்டா இருந்தா கேப்டன் தான் விஜயகாந்த் தானே அப்படின்னு கேட்டாங்க. எங்க தலை தோனிங்க அப்படின்னு. ஜிபி முத்து ஃபேன்ஸ் யாரா இருக்கீங்களா இங்க? ஜிபி முத்துக்கு தோனி யாருன்னு தெரியாது. லெட்டர் ஒன்று வந்துச்சு சரியா, லெட்டர் ஒன்று வரும்போது யாரு தலை தோனினா யாரு அப்படின்ட்டாரு. என்னங்க ஒரு செகண்ட் எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி விட்டுற போறீங்க, லெட்டரே வராது அப்புறம் உங்களுக்கு. Oh my god, நீங்க அட்ரஸ் வர கொடுத்துறீங்க, லெட்டர்ல வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ற போறாங்க. பட் எனிவே, so coming quickly to RCB, ஹர்ஷல் பட்டேல் வந்து great buy in my opinion. They got Harshal Patel back, who was their star death bowler. So Wanindu Hazaranga 10.75 crores கொஞ்சம் மேல. அந்த மனுஷன் பேர் சொல்லும்போது தான் அதான் few admittings வந்து எவ்வளவு ஷாக்னா ஹார்ட் அட்டாக். அதுதான் அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவராலேயே வந்து நம்ப முடியல, இவனுக்கு இவ்வளவு போறீங்களா அப்படின்னு. நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஒரு செகண்ட் டெலிவரி மேரன் மண்டையை பார்த்தா அவர் வந்து டெலிவரி பண்ணிருந்தார் 10.75 இப்படின்னாரு அவரு. பார்த்தா அந்த மனுஷன் பேடு விழுந்து கிடக்குறாங்க கீழே. இல்ல அந்த ஹைலைட் என்னன்னா the podium fell first and that's why they were reacting. And then all of them, oh shit, he fell down. எல்லாரும் ஆனா இல்ல எல்லாமே ஹைலைட் என்ன, all this happened CSK guys were like மிச்சறீங்க பா. காதி there's a photo of them all நகர கூட இல்லடா நம்ம. இது காலங்களா நடக்குதுப்பா. அதான் எங்களுக்குலாம் ஆர்த்ரைட்டிஸ் தான், நாங்க எழுந்து கூட நிக்க முடியாது. இவர வேற பெருசா பேசிக்கிட்டு இருக்கேங்க, ஒரு டோலோ போட்டு போவேங்களா நம்ம பசங்க அசர மாட்டாங்க. நீ தான் படியல கால் தி மெடிக் யோ மெடிக்றாங்க. மெடிக் அது இதாது போயிட்டு திராம்பப்பா போட்டு உட்கார மாட்டேங்க, ஆக்ஷன் பண்ணோம்ப்பா வாங்க அப்படின்னு. ஐயோ பாவண்டா அந்த மனுஷன், ஹைப்பர் டென்ஷனா ஏதோ என்னென்னமோ சொல்றாங்க. யாரோ வந்து மண்டையை போட்டாரு அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ள என்னடா இவ்வளவு சீக்கிரம் முடிவு போட்டேங்க, அவ்வளவு ஆசையாடா உங்களுக்கு அப்படின்னு என்னென்னமோ வருது தெரியுமா. அவர் விழுந்து ஒரு நியூஸ் கூட அதுக்குள்ள ஒருத்தன் ட்வீட் பண்றான், ஹியூ ஹெட்மிடிஸ் ஹார்ட் பேஷண்ட். முன்னாடியே தெரியும், அவர் ஃபிளைட்ல வரும்போது யாருக்கிட்டே சொல்லியிருந்தாரு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு. அதை புரிஞ்சுக்காத ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பச்சை தண்ணி கூட கொடுக்காம அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவர் மண்டையை போட்டு ஐயோ அப்படின்னு வந்து டிராமா பண்ணிட்டாங்க. ஐயோ பொசிஷன் தான் ஆமா. ஆனா அந்த சிம்பத்தி ஏன் இல்லனா அந்த பொசிஷன் நினைச்சு பாரு ஆக்சுவலி எனக்கு அதுல இருக்கிற ஒரு நான் பிசிக்ஸ் புண்டே இல்லாத தோணுது. என்ன தெரியுமா, இப்படி பேசிட்டு இருக்காருடா, இதுதான் போடியம், அவர் இப்படி இருக்காரு, பேஸ் ஃபர்ஸ்ட் விழுந்தா அவர் மூஞ்சி இங்க தானே இருக்கணும், இப்படி விழுந்தாரு, கதகளி ஆட்டு விழுந்தாரா அவர், என்ன இவரு இங்க இருக்காரு, போடியம் இங்க இருக்கு, இப்படிதானே விழணும். எனக்கு கொஞ்சம் இன்சென்சிட்டிவா இருக்கும் இது. ஆனா கொஞ்சம் எல்லாத்தையும் ரீப்ளே காட்டும் போது கொஞ்சம் ரீப்ளே காட்டினேங்கன்னா அது அந்த பிசிக்ஸ் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். half an hour நான் வதத்துல இந்த this will be back in 45 minutes சொன்னாங்கல, I was hoping they'll show him fall. yeah bro, டேய் நானும் ஹாட்ஸ்டார் தான் பார்த்தேன், ஒரு பூமராங் காமிடா ஹாட்ஸ்டார் ஓகே ரீப்ளே காமிப்பாங்க, அதுக்கு தான் ஹேண்ட் பிரேக் போறேன். நான் ஹேண்ட் பிரேக் ஃபுல்லா பார்த்தேன் ரீப்ளே. கண்டிப்பா யங் பிளட் மேனேஜ்மென்ட் காவியமாறன் பூமராங் பண்ணுங்க, பண்ணியே
ஆகனதெல்லாம் வந்து எட்மிடிஸ் விழுந்த கதை அப்படின்னு எப்படி விழுந்தாரு மண்டை ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஒரு ஸ்லோ மோஷன்ல வைப்ரேட் வந்துரும் பாத்து இதுக்கு பின்னாடி அவர் பின்னாடி போட்டோ ஃப்ரீஸ் பண்ணி எடுத்த NFT வித்துறமா எட்மிடிஸ் விழுந்த NFT அப்படின்னு எட்மிடிஸ் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி கியூட் ஆங்கிள்ல விழுறாரு அவரு. ஐயோ Okay, we hope he's well, obviously. Thoughts and prayers are with him. Of course. He is well, he is stable. what a beautiful ஒரு ஸ்போர்ட் இல்ல கிரிக்கெட் வந்து இந்த IPL டிராமாட்டிக்கா இருக்கணும். What a dramatic auction. Like this is the first time we've had an auctioneer collapse. Richard Madden சும்மா நிப்பாரு. 2700 ஆக்ஷன் நடத்திருக்காரு மனுஷன். யாரு எட்மிடிஸா? ஆமா ஆவண்டா. ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, 65 வயசுக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அந்த ஏஜுக்கு மெகா ஆக்ஷன் நினைச்சு பாரு, 7 மணி நேரம் நிக்கணும். நம்ம சாரு நின்றுட்டு இருக்காரு, ஓகே இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், முடிச்சிருப்பாரு இப்ப. பட் அந்த ஏஜுக்கு நான் சொல்றேன் பாரு, நிக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் லைக் a lot of people are saying that இல்ல நிந்தாதான் அவருக்கு வியூ கிடைக்கும் அப்படின்னு. கொஞ்சம் எலிவேட்டர் பிளாட்ஃபார்ம்ல உட்கார வச்சு ஆக்ஷன் பண்ணாதான் என்ன. அதெல்லாம் பிரச்சனை இல்லை தர. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் பார்த்துட்டு இருந்தேன் லைவா. அவங்க போட்டது எக்ஸ்பிளைன்ஸ் வாட் ஹேப்பன் டு ஹிம். அவங்க இதுதான் போட்டுருந்தாங்க, 2700 ஆக்ஷன்ஸ் நடத்தின எட்மிடிஸ் வந்து மயக்கம் போட்டாரு. அவர் வந்து ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் நடிச்சதுன்றப்ப படத்தில் வந்த காரை கூட அவர் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் பட் இந்த போலர் பேர் என்னது, அந்த இது ஹசரங்கா பேரை கூறும் போது மயங்கி விழுந்து விட்டார் அப்படி போட்டு நான் சொல்றோன்னு பேசலாம். Now that we're on the topic of like misleading news articles, do you guys have InShots? Like there's an app called InShots. What the bro? What happened? The InShots app. Okay, you know how misleading it is. What do you mean? Like in general or no? In the sense that the InShots relies on small titles, like headline titles. Yeah, 60 word articles or something. இல்ல என்ன ஆகுனா அவங்க வந்து ஹெட்லைன் வந்து கமா பங்க்சுவேஷன்ல போடவே மாட்டாங்க சரியா. So like I fucked my test, அந்த மாதிரி சும்மா stating an example. Okay. But when you don't punctuate, I literally don't know what the fuck to gather from the headline. இது ஒரு நல்ல விஷயமா எப்படி சொல்றீங்க? and that's part of their marketing policy, right? Because you want to read into the article more. ஏன்னா நீ ஹெட்லைனை மட்டும் படிச்சுட்டு விட்டேன், இது ஒரு கான்ட்ரோவர்ஷியலா இருக்கு படிப்போம் அப்படின்னு, and that generates more viewership for them. So I just want to like mention InShots smart stuff, but don't do it like இது ரொம்ப worst-ஆ அப்புறம் நான் ஹெட்லைனை படிச்சுட்டு என் ஃப்ரெண்ட் யார்கிட்டயே போயிட்டு நான் அதை பார்த்துட்டு டிபேட் பண்ணுவேன். எக்ஸாம்ஸ் ஓக்கலாம்டா 2021 நான் எந்த ஓத்தும் எடுக்கவில்லை, 2021 தான் என்னை ஓத்தெடுத்தது. இப்போது நாம் பார்க்க விருப்பது என்னவென்றால் RCBயோட அடுத்த பர்ச்சேஸ். தினேஷ் கார்த்திக் அவர்கள் வாமாமா என்று KKRல் கூறி அவர் இன்று RCBக்கு தமிழ் டீமேட்டே இல்ல இந்த வாட்டி. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் தல. அதுக்கு இல்ல தினேஷ் கார்த்திக் நம்ம ட்ரை பண்ணோம், 10 வருஷத்துக்கு கழிச்சு போயிருக்கோம்டா, பிட் கொடுத்திருக்கோம் தினேஷ் கார்த்திக். ஆமா ஓகே நல்ல இம்ப்ரூவ்மென்ட். எனக்கு ஒரு டவுட், ஏன் நம்ம இது வரைக்கும் வாங்கல? அது பஞ்சதந்திரம்ல சொல்ற மாதிரி தோணல. அதான் சொல்லவும் தோணல. Did you know இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். I'm sure you're not surprised. Did you know அம்பத்தி ராயுடு is wicket keeper? He signed up as a wicket keeper this year. இப்ப வரைக்கும் பேட்ஸ்மேன். அப்ப நம்ம யோசிச்சிருப்போம், அப்ப தலைக்கு கொஞ்சம் கால் அரிச்சதுன்னா நம்ம ராயுடு இருக்காரு. அவர் அந்த பொசிஷன்ல உட்கார வைக்காதீங்க, அவர் ஹாம்ஸ்ட்ரிங் ரொம்ப சென்சிட்டிவ். அதான் வேண்டாம். அம்பத்தி ராயுடு விக்கெட் கீப்பரா யாருக்கு தெரியும்? அது விக்கெட் கீப்பிங் அம்பத்தி ராயுடு விக்கெட் கீப்பிங் எப்படின்னா ஸ்பின்னருக்கே அவர் கொஞ்சம் 2 ஸ்டெப் 2 யார்ட் பேக்ல தான் நிப்பாரு. அவர் குனிய முடியாது அவருக்கு. இல்ல நாங்க அப்படியே நின்னுக்கிறோம், பரவாயில்ல, ஸ்டம்பிங் நாங்க பை பண்ணிக்கிறோம். யாரு இந்த 2 கீப்பர் நிக்கறாங்க? இவர்தான் கீப்பர், இவர் கீப்பர் பைஸ், கீப்பருக்கு கீப். அதான். சோ அதனால why the hell would we ever need தினேஷ் கார்த்திக்? என்ன பண்ணுவான் நம்ம டீம்ல? ஸ்லிப் அனுப்பானா? தமிழ்ல கமெண்ட்ரி கொடுப்பான்டா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதான். இப்போ வந்து இப்போ ஒரு நேரா போடே குச்சிலே போடு, நடு குச்சிலே போடு, ஆஃப்ல போடு மாமா, ஆஃப்ல போடு, அவன் ரைட்ல தான் மாமா அடிப்பான், ஏறி வருவான் பாரு அப்படின்னு. ஆனா என்ன, தினேஷ் கார்த்திக் கீப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்காது தலை இருக்கிற வரைக்கும். அதான் தல, அதனால தான் நம்ம நல்ல தினேஷ் கார்த்திக் எப்ப நீ ஃபீல்ட் பண்ணி பாத்திருக்கியா? நான் பார்த்ததே கிடையாது. ஹில் ஹேவ் a field day நினைக்கிறேன். நல்லா பண்ணுவாருன்றியா? மொக்கே பண்றே. அதான் இல்ல அவனை ஸ்லிப் பண்ணி வச்சிரலாம்ல.
ஸ்லிப் பண்ணி விழுந்துட்டானா வாவ் நோ சென்சர் தட் சென்சர் பண்ணலாம். சரி பரவாயில்ல. தினேஷ் கார்த்திக் வந்து நல்ல நேற்றுக்கு நம்ம அந்த லைவ்ல பேசியிருந்த மாதிரியே சொன்ன மாதிரியே அவர் அங்க போயிட்டாரு. போக வேண்டிய இடத்துக்கு தான் போய் சேர்ந்திருக்காரு. அதனால சந்தோஷம். சரி ஆர்சிபி கேப்டன் ஃபேஃப் தான் நினைக்கிறேன் நீ. பாஃப்டா டேய் என்ன இப்ப தினேஷ் கார்த்திக் அவருக்கு கொடுக்க முடியும்? கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோ ஏன் வேற லெவல்ல இருக்கும். அப்படியே செதறலாம். அப்போதான் கோலி ஒரு நீ நுறுங்கிரும். ஆமா you understand. நம்ம அவ்வளவுதான். இமன் தினேஷ் சிங் கோலி நான் ஓபன் பண்ணேன். இல்ல நீங்க 2 ரன் வாங்க. இல்ல கோலி நீங்க வேண்டாம். நீங்க வந்து உட்கார்ந்துக்கோங்க. டுடே வில் பெஞ்ச் யூ கோலி. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க பெஞ்ச் பண்ணுங்க. யார் ஆட போறீங்க? இது யாராவது அண்டர் 19 பிளேயர் யாராவது எடுத்துருக்கோமா? ஷாபாஸ் அஹமத் வா. நீ ஒன் டவுன் போ, பிரச்சனை இல்ல. தோனியே செதறிடுவான். அப்ப நம்ம சோறு போட்டு வளர்த்து வீட்டுல பாப்புல வாங்குனீங்களேடா, அவனை கேப்டன்சி கொடுக்கலையா? அப்ப நம்ம சோறு போட்டு வளர்த்து அப்புறம் எதுக்கு நாங்க விட்டோம் உங்களை? நீங்க கேப்டன் ஆக்க வேண்டியதா விட்டோம். இல்ல நான் ஏன் சொல்றேன்னா ஆர்சிபி டீமா மீமா அதுதான் திரும்ப we come back to the same conundrum, right? RCB ஒரு டீமா இல்ல மீமா? ஓகே ஹர்ஷல் பட்டேல் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. போன தடவை நீ தான் வந்து இப்படி ஏதோ பண்ணிருக்க பர்பிள் கேப்க்கு கிட்ட. சரி ஓகே நீ வந்து bowling போட்டு காமிச்சிட்ட. இப்ப பேட்டிங்ல நீ என்ன ஆமா நீ ஓபனிங் பேட்ஸ்மேன் ஹர்ஷல் பட்டேல் போலாம். இப்ப நீ ஆல் ரவுண்டர். டேய் நம்ம பண்ணுமே சாம் கரன். இப்ப நீ ஓபனர். இதுவோ அதான் கேக்குறப்பா சாம் கரன் வந்து கால் ஆடின்னு உட்கார்ந்திருப்பா அப்படின்னு. என்ன கரன் ரெடி ஆகலையா? 6 டவுன் தானே? இல்லப்பா இனிலே நீ ஓபனர் 6 அடிக்கிறது தான் வரல. 6 டவுன் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் சர்ப்ரைசிங்கா இருக்கும். சும்மா நம்மளோட இவரு மோஹித் சர்மா உட்காந்துருப்பான் எங்கேயாவது சிஎஸ்கே டீம்ல இருந்தா வச்சுக்கோங்க. 1 டவுன் போலியாப்பா? இல்லையா அது ரோல் இல்லையே. இனிமே அதான் ஒரு ரோல். நான் bowler-ஆ பேட்ஸ்மேனா? 2018ல ஞாபகம் இருக்கா? ஹர்பஜன் சிங் 2 டவுன் அதான் சொல்ல தோனி திடீர்னு டுடே இஸ் குட் டே டு எக்ஸ்பெரிமெண்ட். நீ பேட்ஸ்மேன் தானே பால் போடு அப்படின்னு இல்ல அந்த மேட்ச் ஜெயிச்சோம். ஏன் தெரியுமா? அதுக்கு பட் ஓகே அந்த மேட்ச் வந்து when he sent Harbhajan Singh and Deepak Chahar back to back, all CSK fans were like okay Dhoni's lost it. Absolutely ஏதோ ஆயிடுச்சு. நம்ம டீமுக்கு வந்து கும்பி பாகம் தான் இன்னைக்கு அசிங்கமா வந்து ஓத்தெடுக்க போறாங்க அப்படின்னு. But then we won the match and then Harsha Bhogle inquired like okay what was the logic? There should have been some reason behind this, like sending Harbhajan and Chahar up front. You can't just be like சும்மாங்க போவோம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. So Dhoni was like okay there was a strategic reason. If you send 2 tailenders up front, okay, it's not a usual thing. அப்ப என்ன பண்ணுவாங்க? விக்கெட் எடுக்கணுங்கிறதுக்காக கண்டமேனிக்கு பவுன்சர் இது அதுன்னு பயன்படுத்துற மாதிரி they will try. அப்ப it takes a lot of effort, so you exhaust the bowlers. So அந்த 2 விக்கெட் நீ வந்து லூஸ் பண்ணியிருந்தாலும் those are wickets you wouldn't mind losing because they aren't your main men. அப்ப சஹர் என்ன பண்ணா ஓகே we relied on luck and luckல சஹருக்கு 2-3 6 மாட்டிருச்சு and we tired the bowlers out. So when Chahar got out, the person who came inside was a pro batsman of ours and ellame straight to the bat flat vanducha, so we were able to take runs. So that was a very strategic move. Okay, and how do you beat this man? Yeah, how do you beat this man? Right, but also another thing, I think the universe also in some sense conspires to make Dhoni's plans work. அப்படிலாம் இல்ல சொல்ல. இல்லடா அது நிறைய தடவை வந்து this could have gone horribly wrong if Chahar had gotten out the first ball. Okay, Chaharக்கு 2-3 6 மாட்டிருந்தாலும் அந்த இடத்துல வந்து we were able to tire them out. If Chahar had gone out, Dhoni would have strategized something else. He will keep adapting to if you're going to talk about Dhoni's strategy, let's talk about like the 2010 finals. Unusual fielding positions. Pollard was hitting the ball all to the park. Matthew Hayden straight behind the umpire. Who would have thought? He invented a fielding position. Umpire கேக்குறாரு என்ன இது பின்னாடி தான் வச்சிருக்கீங்க? நேர் அதான் fielding position. நேர் ஓகே பாயிண்ட்லாம் கிடையாது. I have a point நேர் பேக் அதான் நேர்ல வச்சு பிடிச்சாரு. அதுக்கப்புறம் the ரஜத் பாட்டியாவோட ரன் அவுட், இஷாந்த் சர்மா ரஜத் பாட்டியா, you've seen the video right? So run out, they take an extra run, but then they have miscommunication, so both of them come to the same end. Okay, but what happens is Dhoni tosses the ball to the other side. yeah. So we want to claim the Bhatia wicket. So Dhoni is like that. Okay, அடிச்சதுக்கு அப்புறம் like எனக்கு இவன் wicket வேணும். Okay, I want this man. ஏன்னா இஷாந்த் சர்மா உள்ள இருக்காரு. அம்பையர் ஒரு செகண்டுக்கு இது பாசிபிளா இது சாத்தியமா அப்படின்னு யோசிப்பா. ஏய் அந்த மாதிரி 2 தடவை நடந்திருக்கு தெரியுமா? ஜேக்கப் ஓரமோட ஒரு ஸ்டம்பிங் wherein it's a caught behind but ஓரம் மேல போகும்போது இப்படி புடிச்சிட்டு இப்படி அடிச்சு so he can claim both the wickets. Yo, this man he's at another level of cricketing genius. ஆமா, the presence of mind. Okay, சும்மா அசால்ட்டா இப்படி அடிக்கிறது இப்படி பண்றது, yo that's like next level. Oh, in fact CSK finals against KKR, Venkatesh Iyer was starting to get on the blistering mode.
everybody was like வந்து master stroke வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த மேட்ச்ல சொல்றாங்க. To me the master stroke in that match was the most unusual decision that Dhoni brought in. He brought in Bravo at the 7th over. Bravo is usually his death bowler. 14th overல தான் கொண்டு வருவான். Why did he bring Bravo there? Wicket was flat. Bravo was a slow bowler. He wanted to put the brakes on the innings. 7th overல இருந்து ஒரு ஸ்பெல் கொண்டு வந்தான். Bravo Jadeja 12 runs on overல போயிருந்தவங்கள 6 runs per over கொண்டு வந்துட்டோம் 10th overல. அப்புறம் அதுக்கு it was an easy game. பிரஷர் வந்துருச்சு, சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அவுட் முடிஞ்சிருச்சு மேட்ச். ஸோ அந்த presence of mind அப்படிங்கிறது it's just Dhoni. That's it. And like I don't know, bro. I'm sure like the way he describes these things, it's like he thinks it's obvious. Yeah. You know what I mean? Yeah, Exactly. He's probably wondering, why am I playing against these people? இவங்க தான் like அவங்க ஊர்ல இவங்க தான் பெஸ்டா? ஏன் இப்ப அவ்வளவுதானா? இல்ல என்னடா ரொம்ப ஹைப் பண்றீங்க? இதுதான் நார்ம். இதுதான் பண்ணிருக்கணும் இந்த இடத்துல. இது கூட உங்களுக்கு தெரியல. இல்லங்க, இது நார்ம்லாம் கிடையாது. சூப்பர் ஹியூமன் இது. எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே 1 டவுன்னா மோயின் அலி அனுப்பணும், 2 டவுன்னா ராய்டு அனுப்பணும். ஹர்பஜன்லாம் எங்க முடியாதுங்க. நீங்க உங்க மனசுல என்ன போகுதோ. Like Ricky Ponting was the best that country could offer, and they lost in semi-finals against this man. Semi-finals, quarter-finals, so Yeah. அவ்வளவுதான். That's it. Why couldn't the rest of the countries offer anything better? That is the problem. The problem is we haven't challenged Dhoni. Dhoni நம்ம challenge பண்ணல as a whole as human race. We haven't Again, challenged this man. and again, time and again, this man has proven to be the best captain there is. That we don't mind shelling 12 crores on justice captaincy. Justice captaincy, yeah. Okay. அவர் ஒரு consultancy service அந்த 12 கோடிங்கிறது டாலண்ட்லாம் கிடையாது. only captaincy. அப்ப நீ தோனியோட பிரைம்லனா எவ்வளவு கோடி போயிருப்பான்னு பாத்துக்கோடா. Like அதான் like I think ஷாருக் தான் சொன்னா தலைய அடமானம் வச்சு I'll get Dhoni because the man's worth it. Yeah. Right. ஏன்னா அப்ப prime time Dhoni 2010 with the in the hair with the helicopter shot coming with Malinga and all of that. Easily இந்த current timeல அந்த மாதிரி Dhoni தான் 22 crores போயிருப்பான். Yeah. Like அதெல்லாம் நமக்கு 10 வயசு இருக்குமா 13 வயசு இருக்குமா அந்த டைம்ல. 10 வயசு. So அப்போ like we were really only happy that Dhoni was coming in. Yeah. Imagine being the opponent. Yeah. அல்லுட்டுறோம்ல. In fact, I've never been on that side. I don't know. In fact, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அசிங்கமா என்ன கலாய்ச்சாங்க. You remember that one season that we had, like the bad season, we were like நானே புலம்பிந்தோம். யோ CSK பிளேஆஃப்ஸ் போலேன்னு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிங்ஸ் 11 பஞ்சாப் ஃபேன் இருக்கான். ரொம்ப ஓவர்டா, நீ ரொம்ப ஆடுறீங்கடா, நீங்க பார்த்தது கூட கிடையாதுடா நாங்க பிளேஆஃப்ஸ், எல்லா சீசனும் பிளேஆஃப்ஸ் வரங்க, இப்படி ஆடுறீங்களேடா நீங்க அப்படின்னு. பிகாஸ் நம்மளுக்கு as CSK fans நம்மளுக்கு ஏன் நம்மளுக்கு அவ்வளோ டீப்பா ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபெயிலியர்னா என்னன்னே தெரியாது. சுத்தமா தெரியாது. They had to ban us for us to do badly. No, we literally do not understand the concept of failure because we've always seen success. Okay, in fact நம்ம ஓபனாவே உட்கார்ந்துறோம். சரி ஓகே, என்ன பண்ண போறோம், ஃபைனல்ஸ் வர போறோம், மும்பை வந்தா தோக்க போறோம், மத்தவங்க வந்தா ஜெயிக்க போறோம், அவ்வளவுதான். மும்பை இஸ் தி ஒன்லி டீம் தட் ஐ ஹேவ் கொஞ்சம் அள்ளு விடும் எனக்கு. ஏன்னா ஏதாவது போட்டி கொடுத்து அமுக்கிடுவாங்களோ. அம்பையர் ஓன் கால் தேர்ட் அம்பையர், ஏன் அதெல்லாம் நீ கேட்க கூடாது. அதெல்லாம் கேட்க கூடாது, நாங்க வாங்கிட்டோம் அம்பையர். ஓகே, நீ கரெக்டா. எனக்கு எப்படின்னா எனக்கு ஒரு இதுரா சிஎஸ்கே மும்பை மேட்ச் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்ப நான் முடிவு பண்ணுவேன் நம்ம தோக்க போறோம்னா, நீதா அம்பானி ஒரு திலகத்தை இட்டுன்னு வந்துருவா. அங்க உட்காந்துட்டு வந்துட்டு இப்படி பார்த்தானா முடிஞ்சிச்சா, ஒன்னு அம்பையரை வாங்கிட்டா இல்லைன்னா நம்மளே வாங்கிடுவேன். ஓகே, என் ஸ்ரீனிவாசனுக்கு போயிருக்கும் அக்கௌண்ட்டுக்கு, இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு 4 சிமெண்ட் பாக்கெட் வந்துருச்சாப்பா. சிமெண்ட் எவ்வளவு வந்துக்கு வந்துருச்சா? அதுதாங்க. ஹலோ மிஸ்டர் காசி, இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். வந்துருங்க ஷேர் பிரைஸ்ல பாத்துக்கலாம். அதான் பாத்துக்கலாங்க, ஒன்றும் வேண்டாம். ஓகே, ஒன் மோர் திங், சீக்கிரம் வாங்க, ஹோட்டல்ல புளியோதரை ரெடியா இருக்கு, வருவீங்களா? அதான் வரீங்களா? மடியா. Okay, speaking about auction dynamics, நம்ம தெவாட்டியாக்கு வாங்க. Okay, Rahul Tewatia. I'll tell you why that's a very smart thing that we did. We needed Tewatia. I agree with Adi. Tewatia would have been a very, very good addition to our team because he's an all-rounder. And CSK பொறுத்த வரைக்கும் 11 பேரும் பேட்டிங் ஆடணும், 11 பேரும் bowling போடணும், மிஞ்சி போனா 11 பேர் கீப்பிங்கும் பண்ணணுங்க. எல்லாம் பண்ணணும் எல்லாரும், அப்பதான் டீம் ஓடும். அப்படி இருக்கும்போது தெவாட்டியா ராஞ்சிலேருந்து வரான், தோனியோட ஹோம் டவுனு, நல்ல ஒரு இது இருக்கு. ஓகே, பேர் கூட கொஞ்சம் நல்லா சொல்ற மாதிரி தான் இருக்கு. Okay, I'm sure he's a Dhoni fan. அதான் he's from Ranchi. How can you not be a Dhoni fan? They both have a good dynamic right off the field.
ஓ யா they do அவன் எல்லா மேட்ச்க்கு அப்புறமா போய் அத பாத்துர்க்கல சின்ன வயசுல வந்து இப்படி போட்டோலாம் எடுத்து போட்டோலாம் இருந்துச்சு சின்ன எல்லா மேட்ச்க்கு அப்புறமா போயிட்டு இந்த பால் எப்படி போடுறது, இந்த பால் போட்டா இம்ரான் தார் கிட்ட போய் லெசன்ஸ் எடுத்துட்டாங்க. எனக்கு லெக் ஸ்பின் வந்து லெக் தான் ஸ்பின் பண்ணுவேன், நான் கை என்ன லெக் ஸ்பின்றங்க கையில ஸ்பின் ஆகுது பால். இந்த கோட்டை பிடிச்சா பெட்டரா அந்த கோட்டை பிடிச்சா பெட்டரா? தம்பி இதுக்கு பேர் தான் சீம், இதுக்கு பேர் தான் மேண்டில். ஓகே அந்த ஆளுக்கு பாலை இப்படிதான் திருப்பணும் அப்படின்னு. So Tewatia would have been an absolutely great buy, maybe at 6 crores. அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு ஒர்த்து கிடையாது. We also have like major budget. ஏன்னா Tewatia எப்படின்னா வந்து வருவான்டா, அன்னைக்கு ஒரு மேட்ச் செம்மையா அடிச்சு கொடுத்தான். ஆனா ஆமா நம்மளுக்கு அவ்வளவுதானே. பட் அதுக்கப்புறம் அவனுக்கு பேட்டிங்ல பெருசா வந்து அவன் வந்து ஒரு சீன்லாம் காட்டல. தொட்டா போகும். அதுவும் ஏன் நான் வந்து லைக் Tewatia வந்து நான் அப்படி ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, ஸ்டேடியம் ஆடா அதெல்லாம் சோமசுந்தரம் கிரவுண்டே பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட 30 மீட்டர்லாம் பவுண்டரின்னு சொல்றீங்க, 30 ஆட் ஸ்ட்ரக்ல 6 மீட்டர் போனா 6 போயிடுது. அது தொட்டா 6 போகுது. எது வைத்தா ரோட்ல தான் போய் விழுது. எவனோ இழுச்சிட்டு பால வச்சுட்டு தோனி will out of the park. அதுதான் நானே போய் அடிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாக்கி ஃபெர்கசன் போடுறான், எனக்கு கண்ணு தெரியாது பால், ஆனா எப்படியோ ஒரு இதை வந்து சீக்கா சொல்ற மாதிரி பட்டா பாகியம் பொட்டாட்டி இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன் வைடா போடுறான், நான் பேட்டை வச்சேன்னா பாயிண்ட்ல 6 போயிடும் அந்த கிரவுண்ட்ல. அப்படி ஒரு கிரவுண்ட்ல Tewatia அடிச்சா என்ன, ஆதி அடிச்சா என்ன, பூரி அடிச்சா என்ன, 6 போக தான் போகுது. So you can't determine his hitting capabilities. But again, all said and done, Tewatia is a great bowler also. He's like he can spin the ball, கொஞ்சம் ஏதோ டர்ன் ஆகும் அவனுக்கு on the odd day. அதனால தான் நான் சொல்றேன் அவனுக்கு 9 கோடியெல்லாம் வரது கிடையாது, ஒரு 6 கோடி. ஆனா என்னன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஆல்சோ வாண்டட் Tewatia மாதிரி ஒரு பிளேயர். ஏன்னா அவங்களுக்கு நம்மளை விட அவங்களுக்கு நெசசிட்டி ஜாஸ்தி அந்த இதில் ஃபில் பண்ணுறதுக்கு. they needed a leg spinning ஆல்ரவுண்டர். ஸோ சிஎஸ்கே என்ன பண்ணோம்னா நம்மளோட பர்ஸ் அப்போ வந்து 20 கிட்ட இருந்தது. குஜராத் ஹேட் அபவுட் 30-ish. ஸோ ஒரு 9 crores வரைக்கும் ஏற்றி விட்டா பர்ஸ் ஈவன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபைட் வந்தால் இட் வில் பி a level playing field. ஸோ we had to play it so smart that ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு இன்டென்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும், அட் த சேம் டைம் ரொம்பவும் காமிச்சிக்கூடாது, ஏன்னா நம்ம தலையில் கட்டிடுவான். ஸோ வி வெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக கொஞ்சம் 8-7 கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு 9 we pulled out. ஸோ கரெக்டாக 9 crores அவங்க 30 நீ வந்து if you subtract they also came to around 22. So the Tewatia move, in my opinion, and I think it's pretty obvious also, was just a strategic move to get Gujarat's purse evened out. Yeah, and the worst case is we have Tewatia. Yeah, which is not bad. Yeah. Right, which is not bad. I We wouldn't have minded. 8 crores he's not too bad. Right. Or 8 crores But 9 கோடிக்கு it is a very bad buy for Gujarat Titans. B, they blew 9 crores அப்படியே போயிடுச்சு. அவனுக்கு என்ன, that's basically what 30% of the pass. Yeah, right. So it's very well played by CSK. Usually KKR does this. Like we did it with KKR once with Piyush Chawla. அடுத்த சீசன் நம்மளே வாங்கிட்டோம், வேற விஷயம். அதை பத்தி நம்ம பேசுறது கிடையாது. அதெல்லாம் வந்து அது வந்து a moment of silence for the Piyush Chawla உள்ளங்கள். பட் எனிவேஸ் அதுக்கு முந்தின சீசன் வந்து நம்ம தான் வந்து என்ன பண்ணோம்னா, Piyush Chawla RTM இருந்துச்சு அப்ப. ஸோ Piyush Chawlaக்கு இதே 9.25 crores வரைக்கும் போயிட்டோம் நம்ம. And we bought Piyush Chawla, knowing very well that KKR would RTM them, because if a team like CSK is putting a lot of weight behind a player like Piyush Chawla, KKR themselves realized, ஐயோ இவ்வளோ வேல்யூ இருக்கா, அப்போ நம்ம RTM பண்ணிடலாம்டா அப்படின்னு RTM பண்ணிட்டாங்க லூசு பசங்க. ஓகே, what they didn't realize, it was just a strategic move to A, drain their purse, B, remove one of their RTM options. They could have RTM'd anybody else at a lower price, but they RTM'd Piyush fucking Chawla at 9.25 crores. Imagine Piyush Chawla's moral. நம்ம அவ்வளவு பெரிய பிளேயர். எனக்கு புரிஞ்சது. ஆனா கிட்டத்தட்ட ஆனா this of now perhaps the only player who would have had this perennial question, நான் அவ்வளோ பெரிய பிளேயரா, has to be Chris Morris. But நம்ம கூட வேணும்னு எவ்வளவு 15.25 crores, the costliest buy in the IPL. இன்னைக்கு அவன் ஷோலே சொல்றான், எனக்கு தெரியலங்க அவ்வளவு போனாங்க. நான் ஏதோ ஒரு 7-5 போவேன் பார்த்தா 16 எங்க கொடுக்குறேங்க. 16 கொடுத்து பாதி மேட்ச் ஆடவே இல்லடா அவன். அதான் ஆமா ப்ரோ, தட்ஸ் நாட் அநியாயம். அதுக்காகவே ஆட வச்சிருப்பேன். சும்மா போடா பண்ணிட்டு வா, cheerleading பண்ணிட்டு வா, cheerleading பண்ணிட்டு. ஆனா என்ன சொல்றேன்னா, he is the most successful bowler in the teamல. அந்த டீம் ராஜஸ்தான் தானே. So 9 wickets something like that. அந்த டீம்ல பெஸ்ட் விக்கெட் டேக்கர் 9 wickets. Yeah, அதெல்லாம் அநியாயம் தல. இதெல்லாம் லைக் அந்த டீம்ல ஷுட் டேக் இட் கன்சிடரேஷன். அந்த டீமை கல்டிவேட் ஒரு டீம் உள்ள கொண்டு வரணும், புரியுதா? So but that's why I think Tewatia was a really smart thing that we did in terms of draining their purse. What's the next team? Let's come to Punjab, because a lot of people have been saying Punjab has had a field day today.
பயங்கரமா பண்ணிருக்காங்க. டேய் பாரு பஞ்சாப் டீம் எடுத்து பார்க்கலாம். ஷிகர் தவான் ஓகே, எனக்கு என்னமோ ஷிகர் தவான்லாம் வந்து ஐ திங்க் we've cracked ஷிகர் தவான். ஓகே 4 மேட்ச் தர ஓகே இந்த சீசன்ல 4 மேட்ச் தலைவன் நல்லா ஷிகர் தவான் அவுட் ஆகுறது இப்ப பாரு, இப்ப இந்த ODI சீரீஸ்லயே சொல்லி எடுத்தான் ஒடியன் ஸ்மித். ஓகே 2-3 பால் வந்து அவுட் சைட் ஆஃப் கரெக்டா லென்த்ல ஒரு குட் டிஷ்ல போட்டான் அவுட் சைட் ஆஃப். 3வது பால் கொஞ்சம் ஏத்தி போட்டா ஷிகர் தவான் அப்படின்னா அவுட். Okay, Shikhar Dhawan has become a template player because he can't play balls that are angle in, he can play well. Balls that are fast and come a little bit at length, he can play well. But நீ good length நீ outside off போட்டேன்னா 2 பால் அடிப்பான், 3வது பால் ஒன்னு ஸ்கொயர் லெக்ல கொடுத்துட்டு போயிடுவான், இல்லைன்னா ஸ்லிப்ல கொடுத்துட்டு போயிடுவான். ஓகே, so Shikhar Dhawan I don't think he's that much of a threat because we've figured out how to get him out. And more importantly, like clearly every player inside Punjab has said like அங்க போனா moral குறைஞ்சிருது. ஆமா. So மேபி ஷிகர் தவன் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள இல்ல, என்னைக்கு வந்து தரம்சாலால வந்து நம்ம கிட்ட அடி வாங்கி செத்தாங்களோ அன்னைக்கே அந்த டீம் செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்ப தரம்சாலா பேன் பண்ணாங்களோ they closed down the stadium. IPL அங்க நடக்குது. இர்ஃபான் பத்தான் என்னைக்கு வந்து அடி வாங்கி செத்தானோ தோனி கிட்ட அன்னைக்கே பஞ்சாப் அவுட் ஆயிட்டாங்க, பாதி உயிர் போயிடுச்சு அவங்களுக்கு. அந்த லைஃப் டைம் பாஸ் அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி தலைலாமா came and he blessed CSK தெரியுமா? ஓ ஆமா, வந்து மாலை இது துண்டெல்லாம் போட்டு தோனிக்கு he blessed பஞ்சாப் பாத்துருப்பாங்க, டேய் எங்க ஹோம் ஸ்டேடியம் இல்ல சொல்லு he is the chosen one. தாமோ எனக்கு அப்புறம் அதுதான் ஏன் என்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு. அதுதான். So Shikhar Dhawan template, it's the same thing with Rashid Khan. எல்லாரும் பெருசா வந்து ஓட்டுனாங்க 2018 ரஷீத் கான் ஏர் ஸ்பீட் ஜாஸ்தியா இருக்கு, மிஸ்ட்ரி ஸ்பின்னர் டக்குன்னு வருது பால், ஐயோ அவுட் ஆயிடுவேங்கன்னு ஷேன் வாட்சன் தூக்கி அடிச்சான். ஓகே, பிகாஸ் உனக்கு வந்து வீட்டை நல்லா பெருக்க தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நீ கூட ரஷீத் கான் ஆடலாம். பிகாஸ் இஃப் யூ கேன் ஸ்வீப் வெல், ஓகே it's easy to play a leg spinner. That's in fact that's a disadvantage if you're a leg spinner. However well you bowl, if you're getting swept, okay, you can't do anything because it's just you're getting outplayed by the batsman. That's what Pujara does because very your well. ball has to go in that direction. எதுவும் பண்ண முடியாது. நீ லாஃப்ட் பண்ணி தான் போடணும், டைம் கொடுத்து தான் ஆகணும். அவன் ஏறி எங்க வேணாலும் வரலாம். ரஷீத் கான் மாதிரி பால்ல டைம் கொடுக்க முடியாது. ரஷீத் கானோட ஒரு ட்ரிக்கே வந்து அவனோட ஏர் ஸ்பீட் தான். அவன் ஏர் ஸ்பீடை குறைச்சிட்டேன்னா அவன் பால்ல டர்ன் இருக்காது. அவன் பால்ல டர்ன் இல்லைன்னா he becomes a very bad bowler. The entire go to of Rashid Khan is quick in the air speed, பாக்கிறதுக்கு டக்குன்னு உள்ள வந்துரும் பால். பட் நீ அதை preempt பண்ணி ஸ்வீப் பண்ணிட்டேன்னா you literally outplayed Rashid Khan. Okay, so in that sense, okay, Rabada great buy. It's probably one of the உருப்படியான buys that Punjab has done in a long time. Right, in a very long time. Okay, so Rabada, yes, great buy. Johnny Bairstow, okay because வந்து ஜானி பேஸ்டோக்கு எனக்கு ஒரு நிக்நேம் இருக்கு, க்ரீம் பிஸ்கெட் அப்படின்னு. அதான் அந்த ஓகே அடுப்புன்னு கூட நான் பேர் வச்சிருக்கேன், ஏன்னா பேர் ஸ்டவ் அப்படின்னு. ஓகே, அடுப்புன்னு பேர் வைக்கலாம், க்ரீம் பிஸ்கெட் பேர் வைக்கலாம். பார்க்கறது க்ரீம் பிஸ்கெட் மாதிரி இருப்பான். ஓகே, இந்த இது தெரியும்ல, ஆரஞ்சு க்ரீம் பிஸ்கெட். யா, ஸோ தல ஆரஞ்சு டேஞ்சன்ட், பட் there's this ice cream parlor, okay, in Perangudi. Okay, do you know that tiger cream biscuit? adana ஆமா, that there's an ice cream flavor that tastes like that, and the funny thing is it will start like that chocolate and the orange வந்துட்டு அப்புறம் இந்த சாக்லேட் வரும். I don't know how the fuck they do it. இல்ல இது ஃபாரின் ப்ராடக்ட்டா, சென்னையில கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பெருங்குடி மச்சான், it's cheap, it's $80 a scoop. I do இது ஆந்திர பிரதேஷ். நான் எவ்வளோ I was so memorable, like நீங்க யாரு எங்கிருந்து வரீங்க? ஆந்திர பிரதேஷ்ல ஃபேக்டரி இருக்கு, நாங்க இங்க இருந்து லோடு கொண்டு வரோம். like okay, super, it's amazing. The same place where the beef shawarma is, guys, regular. அவங்களே வேணா நீ போய்ட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம். Yeah, actually எங்க நான் தேடி நான் மறந்துட்டேன் எந்த ஏரியான்னு. That should be an episode, like just reviewing tiger biscuit ice cream. Done. ஆமா, ஆனா பீஃப் ஷவர்மா செமையா இருக்கு. என்ன ஏரியா சொல்லுங்க. பெருங்குடி தான்டா. Okay guys, just go to Google and type in KC Food Street. KC Food Street. அவ்வளவுதான், வெல்கம். சென்னைக்கு மிக அருகில். ஆமா, நாங்களும் சென்னை தான். யா, காஞ்சிபுரம் சூப்பர் கிங்ஸ். ஆமா, TNPL டீம். அதான். ஓகே, ஸோ ஜானி பேர்ஸ்டோ, அகைன் நான் சொல்றேன் இல்ல, இப்ப நீ பஞ்சாப் எடுத்துக்கோயேன், இப்ப எல்லா வருஷமும் நமக்கு இந்த மாதிரி தானே டீம் எடுத்திருக்காங்க. இப்ப பஞ்சாப் வந்து லாஸ்ட் இயர் தே ஹேட் லைக் நோட்டபிள் நேம்ஸ் சொல்லி கிறிஸ் கேல் எடுத்தாங்க, KL ராகுல் எடுத்தாங்க. பட் நீ சொல்ற மாதிரி சம்திங் I feel that Punjab as a team, they rely a lot on stats and they don't rely on what is called as team combination. Correct. Because they don't know what's going to work. Right, இப்ப நீ பார்த்தா like no, last season is the best example. Everything worked, but they didn't win. Yeah, okay, let's take very simple. Okay, I'll tell you why Punjab is stupid as fuck, right?
Where did Bairstow play in Sunrisers? எங்க வருவான்? Top order. Yeah. He opened. Open one down occasion. So you agree that Johnny Bairstow is an opener? He opened for England. And he's opened very well for Sunrisers and England. Who the fuck have Punjab retained? Moyang. Man, that's Punjab gonna bola. Who's this? Mayank Agarwal. Where does he play? Opener. Where does Shikhar Dhawan play? Oh, super. Nice. No, where does Dhawan play? Opener. மூணு ஓபனர் வச்சு என்னடா பண்றீங்க உங்க Bairstow டீம்ல? 1 down ஆக்கிடுவாங்க. அவன் ஆட மாட்டான்டாங்க ஒன் டவுன்ல. Hey, no, even in SRS there was a period where he kept getting out. ஆமா. And those one down days. Okay, இப்போ நீ மோயின் அலி ஏன் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கான்? RCB used to play him at 5. That was not a position where you play Moeen Ali. Yeah. You play him one down. You play him as a pinch hitter. That's we literally taught the English team how to play Moeen Ali, right? Because even they thought he was. Because தோனிக்கு கிரிக்கெட் தெரியும். Yeah. தோனிக்கு உங்க கிரிக்கெட்டே தெரியும். அதான் உங்க டீமை கூடுறா எங்க தலை கிட்ட எப்படி கப் வின் பண்ணனும் சொல்லி தருவாங்க. நாம ஆரம்பிக்கலாம்டா. தோனி கன்சல்டன்சி சர்வீசஸ். உங்க டீமை நாங்க பெட்டரா. அதான் அவுட்சோர்ஸ் பண்ணலாம். Eventually the World Cup will just be Dhoni playing against himself. Like the ICC will be like cricket needs you. Pass on the knowledge. அதான் வாங்க. But I don't Dhoni or coach I don't think it will work out very well. Yeah, I think he's more like you have to be there. Yeah, அந்த இடத்துல இருக்கணும். He should be the general. And அதான் the thing is I don't think you can teach what he's doing. Yeah. ஏன்னா அங்க இருந்த வந்து டேய் இது பாரு isn't it obvious? That is his, all the time his reaction is No, obvious. I think I think at some level you should just leave him be. Like you should let him do his work, right? அவன் ஃபீல்ட்ல இருந்தா மூடிட்டு சரி ஓகே உனக்கு ஆப்வியஸா இருக்கும் நீ மிட் ஆஃப்ல நிக்கறானே மிட் ஆஃப்ல இருக்கறானே இல்ல உன்னை ஃபைனலுக்கு மூவ் பண்றானா பொத்திடு போ ஏதோ காரணம் இருக்கும். ஓகே கேள்வி கேட்காம பண்றது is in some sense good with Dhoni because this is always an ulterior motive with MS. But anyways, coming back, so you see the point, right? Why I think Punjab won't really work out because they've got 3 openers in the side. Now I agree, if they really want to push somebody, who will they push? They'll push Mayank Agarwal only. ஏன்னா மயங்க் தான் லாக்கி அவங்களுக்கு. ஆமா அவனை ரீடைன் பண்ணி அவனை கேப்டன் ஆக்கி அவனை டிமோரலைஸ் பண்றது. Okay, my question is then why would you even retain Mayank? Because they already got these 2 players at good rates. Don't retain Mayank. Who do you think will be the captain of this side? I don't know. Imagine the ego clash there. Perhaps Shikhar Dhawan, maybe. Dhawan தான் போடுவாங்க. But Dhawan's a bad captain. They don't have a good like captaincy DC candidate. is like fuck get the younger guy. Again see ஆயிரம் சொல்லலாம் பிளேயர் இருக்கான் இது இருக்கானு பட் a captain is a captain, right? அந்த ஒரு ஓனர்ஷிப் எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஏன்னா நீ எவ்வளவுதான் சீனியர் பிளேயரா இருந்தாலும் உன் கேப்டனோட போயிட்டு மிட் ஆஃப்ல நில்லுன்னு சொன்னா நீ மூடிட்டு போய் நிக்கணும். அப்படி இருக்கும்போது I would want a person who has that experience to do it, right? இப்போ அதுதான் why do you think Mumbai is successful? Rohit Sharma is a good captain. Dhoni is a great captain. Rishabh Pant is upcoming. ஏதோ பண்ணிருக்கான் but he's got a lot of like மென்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இப்போ பஞ்சாபுக்கு எந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு தெரியல. அனில் கும்ப்ளே எல்லாம் என்ன ரேஞ்சு தெரியல. ஸோ அதான் ராகுல் சார் ஓகே டீசென்ட் பை இன் மை ஒப்பீனியன் பட் நாட் அ வெரி. ஷாருக் கான் ஓகே பேட் பை. I'll tell you why. போன சீசன் தானே ஷாருக் கான் என்னடா பர்ஃபார்ம் பண்ணா உங்களுக்கு? ஏன்னா நீங்க எங்க ஆடினீங்க அவனை? ஓகே ஷாருக் கான் தான் ஆடவே இல்லை. Wait, what is Shah Rukh Khan's role like? Finisher. Right? He's இங்க தமிழ்நாட்டுல அதேதான் விஜய் ஹசாரே வின் பண்ணி கொடுத்தானே கடைசியில பால் 6 அடிச்சு. ஓகே அவனோட ரோல் வந்து தோனி அவ்வளவுதான். ஹி இஸ் லைக் அப்கமிங் தோனி மைண்ட் வச்சுக்கோ. ஏன் வந்துட்டு ஷாருக் கான் இருக்கானா மேட்ச் ஆன்டா ஓகே 6 ஓவர்ல வந்து 80 ரன் அடிக்கணுமா தைரியமா நிப்பேன் ஷாருக் கானை வச்சுட்டு. ப்ராப்ளம் இஸ் பஞ்சாப் has never shown that sort of confidence in Shah Rukh Khan. ஓகே ஸோ அவனுக்கு மென்டலி நீ பார்த்தனா ஷாருக் கான் I wouldn't say is pretty comfortable in an environment like Punjab. In fact I would say that if Shah Rukh Khan had come to CSK அவனோட யூசுவல் பொட்டன்ஷியலை விட 5 times கொடுத்திருப்பான் நமக்கு. ஏன்னா நாம தான் நீ அவுட் ஆட்டியா பரவாயில்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் விளையாடு ஃபைனல்ஸ் வரைக்கும் விளையாடு அடுத்த மேட்ச் இருக்கு அதுக்கு அடுத்த மேட்ச் அடுத்த சீசன் இருக்குடா. எக்ஸாக்ட் வெரி வேலிட் பாயிண்ட். யூ see இப்போ இந்த சீசனே பாரு மார்ச் 27 ஆரம்பிக்குது. பஞ்சாப் 2 மேட்ச் தோத்து போயிட்டாங்கன்னா எப்படி ஷஃபில் பண்ணுவாங்க பாரு சைடு. நாம வந்து காசு கொடுத்து இருக்கிற டீமை வாங்குறோம். ஆமா நம்ம எல்லா மேட்சும் தோத்தாலும் சைடை ஷஃபிலே பண்ண மாட்டோம். செத்தே போனாலும் வந்து பரவாயில்லைங்க நீங்க வந்து நாங்க வந்து 10 பேர் வச்சு ஆடிக்கிறோம் அப்படின்னு. நம்ம டீம்ல இருக்க பிக்கெஸ்ட் சேஞ்ச் அந்த ஆர்மி டிசைன் மட்டும் தான். அவ்வளவுதான். இந்த தடவை டைட்டில் ஸ்பான்சர் மாறி இருக்காங்க. அது நம்ம கையில இல்லப்பா.
அந்த மாதிரி மட்டும் தான் மாற்றுவோமே தவிர வேறு எதுவும் மாற்றுறது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் ஃபியூ ரீசன்ஸ் வை ஐ ஃபீல் தட் ஈவன் தோ experts rate Punjab to be the best in terms of how they've handled the auction and the way the buys that they've gotten, all of that, I don't think it's going to work out. Experts also keep saying CSK is going to lose. Yeah, experts always rank CSK in every auction. Invariably, CSK's ranking index has been 6.5, and invariably every season we've gotten the cup, and the experts are like, of course, Dhoni. அப்படினே இப்போ ஆக்ஷன் அப்ப எங்கடா போச்சாங்க Dhoni போத்திட்டு போனி அப்படி மன்பிரீத் கோனி. அதே தோனி தான் இந்த ஆக்ஷனுக்கு லிஸ்ட் அம்ச்சாரு. இல்ல அவர்தானே போன்ல சொல்றாரு I want Chahar. அது அண்ணாமலை அண்ணாமலை மீன்தான் என்னவா இருந்தாலும் இந்த வீடு நம்மளை விட்டு போக கூடாது, அதான் இங்கே தான் இருக்கணும், அவ்வளவுதான். அந்த மீன் பாத்தியா, தலைவரே மத்த டீம் இன்டென்ஸ் டிஸ்கஷன் அங்கேயே போவோம். காசி தலைவரே நோ தலைவரே ஜஹர் இந்த டீம்ல இருக்கிறது உங்க பொறுப்பு தலைவரே. ஆர்ஆர் fascinating case study. Clinical to be honest. Beautiful right. எனக்கு என்னன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தம் அந்த மாதிரி ஒரு டீம்ல அஸ்வினை பார்க்கறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு குத்திங்ஸ். ஓகே, எனக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒரு வருத்தம் பிகாஸ் அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் டு டான் தி பிங்க் கலர்ஸ். ஏன்னா அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில எனக்கு சந்தோஷப்பட்டேன், ஒரு சக்சஸ்ஃபுல் டீம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வெக்கங்கட்ட டீம்ல இருந்தான், பஞ்சாப்ல கேப்டனா வேற இருந்தான். ஓகே, இப்போ திரும்ப ஹீஸ் கான் பேக். ஏன்னா ஸோ தட்ஸ் அ டிசப்பாயின்மெண்ட். பட் டு see how the side shaped up, now I feel Ashwin actually will have a really good time. நிறைய டிராமா நடக்க போகுது. ஏன்னா நான் மேங்கேட்டிங் இன்சிடென்ட்லாம் நடந்தது ஆர்ஆர்ல தான். அஸ்வின் வந்து பட்லர் தான் மேங்கேட் பண்ணா, இப்போ 2 பேரும் ஒரே சைடில் இருக்காங்க. டிஆர்எஸ் வித் ஆஷ்லி, இப்போ பட்லரும் ஆஷ் வந்து இந்த மாதிரி பேசுவாங்க வந்துட்டு லைக் how did you feel it நல்லா இருக்கும். ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் they've got a really nice side. They've got Ashwin, they've got Trent Bolt, they've got Shimron Hetmeyer, they've got DDP, they've got Devdutt Padikkal coming. Padikkalலாம் வாங்கிட்டாங்க. That's actually very good. They got a good starting. Right, and then they have Prasidh Krishna, and they have Yuzvendra Chahal, right? So yeah, Riyan Parag, they've bought him back. So yeah, it's good, right? So like RR பொறுத்த வரைக்கும் they've got a decent side stacked up. So what would you say about the newcomers, Lucknow and ivanga Gujarat? Yeah, I think this is a good place to like sort of wrap up the auction discussion also, right? So we'll end with maybe Lucknow and this, and then we'll talk about some generic points after that. But Lucknow பொறுத்த வரைக்கும் they have Quinton de Kock. Let's look at their buys. They have Quinton de Kock, they have Manish Pandey, they have Jason Holder, they have Deepak Hooda, Krunal Pandya, Mark Wood. Again, really good buys in my opinion. Decent buys, I would say, because they have an opener in Quinton de Kock. They've got a middle order batsman, that's covered. They've got an all-rounder, a hitting all-rounder, and also a possible captain if they want. But Lucknow already have KL Rahul as their captain. But in case or edge வேணும், experience வேணும்னா they have Jason Holder. who Lucknow க்கு யார் இந்த retention is KL Rahul and Lucknowக்கு வந்து they have a draft வந்து they have KL Rahul, Marcus Stoinis, Ravi Bishnoi. So they've got a leg spinner in Ravi Bishnoi. They've got a pace bowling all-rounder / attacking batsman in Marcus Stoinis, who can play anywhere 2, 3, 4 lenga வேணா. And then they've got KL Rahul for opening, and then they've got another opener, I think. Let's look at the roster. Who's their other opener? They've got Quinton de Kock, obviously. De Kock and Rahul come opening, right and left hand combination. Beautifully placed. Manish Pandey will. So let's construct that side, right? More importantly, both of these openers can anchor the innings. Exactly. They're not like some quick. They're not like some exactly. Rahulலாம் நிந்தன 20 ஓவர் வரைக்கும் இருப்பான் அவன். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பேட்ஸ்மேன் அவன். இருந்திருக்கான் 2 தடவை. Okay. So let's ரஃபா டீமை போட்டுடலாமே உங்களுக்கு. இப்போ நீ ரீடைனில் பார்த்தீங்கன்னா KL Rahul and Quinton de Kock opening, 1 down Manish Pandey, 2 down Deepak Hooda, okay, 3 down Marcus Stoinis, okay, 4 down let's say we have Jason Holder, 5 down let's say we have Krunal Pandya, and then they need a finisher, and like another finisher in the madi. Adukku then they'll probably they've made a few buys. I think I have to like make a note of them. And then they've got a leg spinner in Ravi Bishnoi, and they've got a pace bowler already in Jason Wood, and then they've got an express fast bowler in Mark Wood. So their side வந்து நீ பார்த்தா அப்ரோச்சே கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு, முடிச்சிட்டு வராங்க. They're filling all the spots one by one. So அவங்களுக்கு தேவை வந்து இந்த பாட்டம் ஹாஃப்ல ஒரு மேபி ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், இல்லைனா ஒரு இந்தியன் பேஸ் bowling ஆல்ரவுண்டர். அண்ட் அது வந்து தே டோன்ட் ஹேவ், அவங்களுக்கு பிக் நேம்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர். ஸோ அவங்க அன்கேப்ல பார்கெயின் பே பண்ணிட்டு போயிடுவாங்க.
அவ்வளவுதான். So Lucknow are very very like அவங்களுக்கு I don't think they have a lot of money left also. How much do they have? They have the least 18.32 crores தான் இருக்கு, and that's more than enough to buy uncapped players. Yeah, lakhsல தான போகுது. So பிரச்சனையே கிடையாது. So coming to the last team, normally Rutraj, what did we pick him about? 6 crores. No, like last, 50 lakhs I think. Exactly, yeah. So look at the valuation. the ROI is crazy. Yeah, it's அப்ப அவன ஆக்ஷன்ல விட்டுனா எங்க ஆமால ஈஸி. ஐயோ அதெல்லாம் தப்பு தர. We need him. 10 plus easy 12 வந்திருக்கும் தர. ஈஸியா 12 13. ஓகே. ஆனா எனக்கு என்னன்னா ஒரு பிரஷர்ல ஆனா ஒரு எத்திக்கல் டிலேமா இருக்கு. என்னன்னு சொல்லு, இப்போ ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர், இப்போ let's put it's an interesting discussion, let's talk about this moral dilemma. Say put yourself in the shoes of Rutraj Gaikwad. உனக்கே உன் வேல்யூ தெரியும், நீ ஆக்ஷன் பண்ணா 10க்கு மேல போனா ஏன்னா எல்லா டீமும் உனக்கு போவாங்க, because most teams need an opener. அப்ப when your parent side is saying I'm valuing at 6, you have the option to opt out and say நான் ஆக்ஷன்ல போறேன் ஏன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு, and CSK is not going to say no. So why do you think Rutraj chose to stay at 6 crores? First of all, legacy, you're staying with CSK. Second, if you're staying with Dhoni, you have a very good chance of winning. On the orange cap, you cannot get if you don't have those extra 3-4 matches. இல்ல ஆனா what I'm saying is if நீ ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர் ஆப்ட் அவுட் பண்ணா, CSK is not going to be a fool. Like சேர விட்டுருப்போம், we would have gone all out to buy Rutraj. What if you end up at Mumbai? Yeah, what if? And more importantly, I think the kind of relation, like again, but my question is CSK க்கு போனா CSK will correct you. உன்னை அப்படியே கரெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க, நீ போக மாட்ட. கரெக்ட். பட் எனக்கு என்னன்னா Rutraj is replaceable. That is the problem. Sahar isn't as replaceable as Rutraj. So you feel that at this point in time Rutraj would have probably, அவனுக்கு வந்து obviously upcoming player India futureலாம் இருக்கும். So அப்படி பார்த்தா do you think he might probably want to have stayed in CSK because this gives him a better chance at getting to anybody who stays, இது வந்து ஒரு tried and tested method. You stay in CSK or RCB and you get in the Indian Washi Sundar. Yeah, you get in the Indian team if it's in CSK or RCB. அதாவது you play well in RCB, but RCB will lose not because of you. Yeah, I agree with you. ஏனா you stay in CSK, you will play well. ருத்ராஜ் மாதிரி பிளேயர், அவனுக்கு லக் வேற. நான் சொல்லியிருந்தேன் அந்த லைவ்ல உங்ககிட்ட, வாட்சன் ரிட்டையர் ஆனதுனால he was the only bench opener that we had. அவனுக்கு அடிச்ச லக் அவன் கேபிட்டலைஸ் பண்ணிட்டான். He broke into the 11 and he became a constant part of the 11. Once you, I think it's a no brainer, once you become a constant part of the Dhoni 11, I don't think you want to go out. Right. Moin Aliye சொல்லிட்டான், I don't care if you give me 2 crores also, I'll just come and play for the team. So I think it's the legacy that matters. It is the legacy. That is something you can never get. Being Bollinger, Doug Bollinger la அவன் பேர் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. Mid-season வந்தான்டா. Yeah, nobody would know his name if he was not in CSK. Mid-season match winner நம்மளுக்கு. Yeah, Doug Bollinger, like இப்போ Michael Hussey, Matthew Hayden, they're like, look at Ben Hilfenhaus. Right, Ben Hilfenhaus, that Gambhir wicket. Right. It's almost I can't, who is Ben Hilfenhaus? He's irrelevant. It's not even Jacob Oram. Right. Justin Kemp. Rashtrapati Balaji. Yorker specialist Balaji இப்ப என்னடா அனலிஸ்டா உட்கார்ந்திருக்காரு. ஓகே, அங்க எவ்வளோ பிளேயர்ஸ், சுதீப் தியாகி, பத்ரிநாத் speak. Okay, leave Badrinath side. Sudeep Tyagi got his India break after he played 1 season for CSK. Who the fuck is Sudeep Tyagi? Exactly. எனக்குல சுதீப் தியாகி now இப்போ நீ சொல்லும்போது so cool. Shadab Jakati. ஜகாதி. Okay. ஜகாதி ஞாபகம் இருக்கு. ஆனா நல்ல வேலை one person didn't follow this same ஸ்ரீகாந்த் பையன் இது அனிருதா ஸ்ரீகாந்த்லாம் விட்டுரு. அனிருதா ஸ்ரீகாந்த்லாம் வந்து அவனுக்கே தெரிஞ்சிச்சு அவனுக்கு வந்து யூடியூப்ல தான் ஃபியூச்சர் இருக்குதுன்னு. ஓகே, சிஎஸ்கேல வந்து அவனை எவ்வளோ கெஞ்சினாலும் ஒரு மேட்ச் விட்டாங்க, 2-3 6 அடிச்சான். அதுக்கப்புறம் என்ன, எப்பவுமே நான் சேப்பாக்கு போகும்போது வந்து சிஎஸ்கே வார்ம் அப் பண்ணும்போது பார்ப்பேன், சிஎஸ்கே மொத்த டீம் அங்கே வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கோம், அனிருதா ஸ்ரீகாந்த் பற்றி இங்கே கார்டியோ பண்ணிட்டு இருப்பான். இங்கே ஒரு லேடர் மாதிரி விரிச்சிட்டு வந்து ஓடிட்டு இருப்பான். ஏன்னா வந்து சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து டீமுக்கு ஒரு மினிமம் வெயிட் ரிக்வயர்மெண்ட் இருக்கு அப்படின்னு, நீ கொஞ்சம் பிஎம்ஐ வந்து கொஞ்சம் ஃபிட் ஆகணும் அப்படின்னு. இப்படி எல்லாம் பேசிட்டு பியூஷ் சாவ்லா எடுத்துட்டோம்ல, ஆடவுட்ல கரெக்ட். எங்க தலைவனுக்கு என்ன வேணும்னு தெரியும். எங்க தலைவனுக்கு அனிருதா ஸ்ரீகாந்த் வேணாம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். Okay, let's come to the last team. I have it saved as Ahmedabad Lions for some reason. I think it's a much better name than Gujarat Titans. Bro, yeah, what the fuck is that? Gujarat Titans. GT. Okay. ஒருவேளை டீமுக்கு பிடி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டீம் பேர் GT வச்சிருக்காங்களா? Oh yeah, is there. ஆமா, அந்த ஒரு GT. என்ன ஆச்சு எனக்கு? Who you playing today? GT bro. Result என்ன? GT bro. Okay. No BT. இந்த டீம் ஃபுல்லா GT தான் இந்த டீம். And we have LSG. Oh,
LSG LGS LSG LSG சூப்பர் Super ஜெயண்ட் Giants. LSG Super Dinosaurs வச்சிருக்கலாம். எனக்கு இது அப்ப பேர் மட்டும் கப் அடிக்க போற மாதிரி. ஓகே GT coming back to இல்ல GT அப்படி hallucination of winning. அதுதான் எனக்கு தெரிஞ்ச RCB வந்து பேசாம டீமை வந்து IPL winners அப்படின்னு மாத்திக்கலாம். That's the only way in which they can win. They can have something to do with No, winning the IPL. winning the IPL னு வச்சுக்கலாம். அப்ப கூட ஜெயிக்க மாட்டாங்கடா அங்க. அதுதான் worst. பட் ஓகே நம்ம GT பத்தி பேசுவோம். இப்ப GT வந்து ஷமி எடுத்துட்டாங்க. குட் பை. Okay, Jason Roy, I was in fact very surprised that CSK did not bid for Jason Roy, because Jason Roy இவங்க எடுத்த பிரைஸ் பார்த்தா வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒரு பிரைஸே கிடையாது நம்மளுக்கு. எங்க ஜேசன் ராய் வந்து பேட்ஸ்மேன்ல தானே இங்க இருக்கான். He went for 2 crores. What? Base He went at the base price. ஒரு ஃபாரினல் எடுக்கலையோ நம்ம? இல்ல நம்மளுக்கு இன்ஃபேக்ட் ஃபாஃப விட்டுட்டோம்டா. மார்க்கெட்ல ஃபாஃப் விடும்போது ஜேசன் ராய் காட்டுன்னு காட்டினான் சன்ரைசர்ஸ்க்கு. சன்ரைசர்ஸே திரும்ப போல அவனுக்கு. they had 63 crores in their kitty. அப்பனா நம்ம ஒரு சின்னதா ஒரு பிட்டிங் வார்ல போயிருந்தோம் 4-5 ல முடிச்சிருக்கலாம். 4 ல முடிச்சிருக்கலாம். and we were targeting that 4.2 தானே? ஆமா 4.4 கீழ வந்திருக்கும்னு என்னோட நம்பிக்கை. so I think it would have been a great buy Jason Roy. That was another, and that like அவன ஓபன் பண்ண உடலனா கூட he can come after Moeen or something. பண்ணலாம் because Jason Roy வந்து இப்படி ஆடலாம். CSK பொறுத்த வரைக்கும் I think like எங்க ஆட சொல்றோமோ அங்க போய் ஆடிட்டு வந்துருவாங்க. there's no தோனி கூட ஓபன் வரலாம். like Dhoni will know. அதான் அன்னைக்கு அந்த மேட்ச்ல தோனி ஓபன் வரணும்னு நினைச்சா நடக்கும் அது. ஓகே so in that sense Jason Roy is a great buy at 2 crores at the base price. நான் அப்படி தான் பார்க்குறேன். and coming back to the next person, Lockie Ferguson, again they want an express pace option. Every team at this point they look to get that angling bowler. Pat Cummins was a steal, by the way. Okay, he didn't. How much did he go for? 7.5 less than crores. 10, less than 10, right? Yeah, because last year KKR bought him at 14 crores and this year they got him at half the price without even retaining him. No, but I'm saying at least illa ana vandu I can't believe no one pushed till 10. look at the quality of the player, like and an experience he brings also. அதான் நான் நேத்துக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் வந்து 10+ அப்படின்னு. 7.5 crores. I can't even believe that KKR pulled it off in the marquee set with 14 crores in hand. ரபாடா வந்து அவ்வளவு ஃபைட் போலயேன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. I thought Rabada will also will be 10+. Yeah, Rabada 10+ தானே? No, I thought Rabada will go like அந்த crazier highest money ever. Will go up to that 14-15s லாம் போவான்னு பார்த்தேன். But it's very sad that he didn't actually go. I was feeling competition, like, no one was willing to compete at that level. You know what I mean? No one was willing to risk the 14 crores for Rabada. Because they probably had he's a great buy. They probably had an express space or they were eyeing someone cheaper. Maybe that, yeah. And now when you're building a team, you wouldn't want to leak a lot at the earlier stage itself. You don't know how it's going to the rest of the auction. இது ஒரு மினி ஆக்ஷன்னா வேற. because most demand ஜாஸ்தி. சோ நீ குடுக்கலாம். ஓகே, இது மெகா ஆக்ஷனால நீ வந்து கொஞ்சம் ஃபைனான்ஸ் நீ பாத்துக்கிறதுனால that's ரபாடாலாம் ஓகே, பிரச்சனை இல்ல. The thing is Pat Cummins was an amazing buy. Kolkata great buy. எனக்கு I was like Venki Mysore. Oh yeah, air level daddy. Lockie Ferguson again great buy. Can you believe that actually Lockie Ferguson and Pat Cummins played for the same team? Both of them played for Kolkata and they didn't do much. No, but like imagine like both of them are like one's a Kiwi, one's an Aussie. And both of them bring nearly the same skill set. Angled fast bowler, one of them has a deadly slow delivery, the other one has a deadly in swinger, and these two are like really good fast bowlers and they played for the same team, right? And I mean, interesting fact I thought. But fine, அத வெச்சு அவங்க ஜெயிக்கலப்பா. அதான் என் பாயிண்ட். அதை வச்சுட்டு they couldn't do much is my problem. Owen Morgan எங்க போறாரு இந்த தடவை? Owen Morgan IPL இருக்கானா? இருக்காரு நினைக்கிறேன். ஆமா, good question. Why would he? நான் லைட்டா மறந்துட்டேன் அவரை பத்தி. No, why would he not be? இருப்பார். ஓகே, எங்கயும் வரலையே. திருச்செந்தூர் முருகன் எங்க போறாரு? அவன் தான் Owen Morgan. Wait, how is he not in the auction yet? Yeah. I don't know because it வந்திருக்கணும்ல, because I think he's marquee. He'll be marquee. No, marquee-லாம் அந்த அளவுக்குலாம் வேல்யூ இல்ல. He won the World Cup. அதுக்காக மார்க்கியா? ஆமா. என்னடா? ஆமா தல, அப்படிதான். World Cup தல. அது இல்ல சப்போர்ட் டூர்னமெண்ட்ல கூட இல்ல தல. இப்ப மார்கன் மட்டும் எதுக்கு கேக்கேஆர் இருந்தான்? அவன் பேட்டிங்கும் ஒழுங்கா பண்ண மாட்டான், ஃபீல்டிங்கும் ஒழுங்கா பண்ண மாட்டான். எதுக்கு இருந்தான்? கேப்டன்சிக்கு மட்டும் தான் இருந்தான். ஓகே, ஆனா அதுக்காக அவனை மார்க்கிலாம் போட முடியுமா? பட் என்னன்னா அவனோட டெம்ப்ளேட் வந்து அவன் பேட்ஸ்மேன். ஸோ அந்த பேட்ஸ்மேன் செட்டில் வந்திருக்கணும். வரல அப்படின்னா அவன் நேமை சப்மிட் பண்ணலையா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் பியூஷ் சாவ்லா எங்க?
retired. அமித் மிஸ்ரா ஆடுறான், பியூஷ் சாவ்லா ஆடலையா? Yeah, bro, he's at least fit. Chawla, I don't think a Okay, Amit Mishra 39 years of age, 1 It's year not the younger age, than Dhoni. it's the ability. ஆமா, நீ அட்லீஸ்ட் ரன் அப் அது போடணும்ல. ஆமா. ஸ்பின்னர் இருந்தாலும் ஓடி வந்து பியூஷ் சாவ்லா அவன் கை தான் ஸ்பின் ஆகும், அவன் கையில வர பால் ஸ்பின் ஆகாது. பட் ஓகே, I don't know who Abhinav Sadanangani is, but I hear that he's a Karnataka opener and he's been playing really well. 100 லாம் அடிச்சிருக்கான் அப்படின்னு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்கு இந்த டேலண்ட் ஸ்கவுட் வேலை பண்ணியிருக்காங்க, கர்நாடகாவில் போய் ஆள் வச்சிருக்காங்க. ஓ குட் ஜாப். ஓகே, அண்ட் தென் தெவாட்டியாவே ராகுல் தெவாட்டியாவே அவங்கள வந்து 9 கோடிக்கு அல்வா மாதிரி அல்வா தின்ன குஜராத் டைட்டன்ஸுக்கு எங்களது ஆழ்ந்த அனுதாபங்கள். That's a bad buy. பட் தேங்க் யூ, we appreciate. Yeah, ரொம்ப அப்ரிஷியேட் பண்றான் அந்த பையை. பட் அவங்க ரீடைனிங்ஸ்ல வந்து ஐ திங்க் they've made up for the abomination of a buy that Rahul Tewatia was. Hardik Pandya, who is their captain, என்ன பண்ண போறான்னு தெரியல. அவனுக்கு 1% எக்ஸ்பீரியன்ஸ் கூட யோசிச்சு பாரு. I feel like அங்க போய் நில்லு, அங்கேயானே சரி அங்கே போய் நில்லு. இல்ல அவன் என்ன ஒரு பழக்க தோசையில சிஎஸ்கே மேட்ச் தோனி கிட்ட வந்து அட்வைஸ் கேட்ற போறான், வந்து பாயிண்ட்ல நிக்கலாமா? இல்ல வேற டீம் இது. ஹலோ பையா போலோ பையா, இவனை போய் டீம்ல கேப்டன் போனா அந்த டீம் எப்படா அந்த கோச் இவனை மேய்க்க வேண்டியது டென்ஷனை யோசிச்சு பாரு. ரொம்ப அவங்க கிரவுண்டுக்கு வரதே பெரிய விஷயம். அவங்க கோச் கிரவுண்ட் வந்துட்டாங்களா? யார் தெரியுமா? யாரு? ஆஷிஷ் நேரா. என்னது இனித்திலே சொல்றே? ஆமா, ஒரு லூஸ் மேக்கிறது இன்னொரு லூஸ். ஆஷிஷ் நேரா பெங்களூர்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி குஜராத் டைட்டன்ஸ்க்கு போயிட்டு, ஆஷிஷ் நேரா இன்ஃபேக்ட் அவர் ரிடெம்ஷன் ஆர்க்கே சிஎஸ்கே தான் ஒரு சீசன் ஆமா எடுத்தான். வேற லெவல் சீசன். ஓகே, see what Dhoni can do. Yeah. ஆஷிஷ் நேராங்கிற பிளேயர் வந்து ஒரு கேவலமான bowler இந்தியாக்கு இருந்து சடனா மீம் he was like என்ன மயிரா பண்றீங்க? சடனா வந்து இந்த சீசன் பார்த்தா த்ரெட் லெவல் 1000 ஆஷிஷ் நேரா. ஓகே, வந்தா விக்கெட் and runs leak ஆல அந்த சீசன் வேற. அந்த சீசன் தான் நம்ம ஈஸ்வர் பாண்டே எல்லாம் கொண்டு வந்தோம். யார் அவன்? ஈஸ்வர் பாண்டேங்கிறவர் வந்து அவர்லாம் கிரிக்கெட்டரா? யார் அவர் அப்படிங்கிற ஹர்திக் பாண்டியோட ஒன்னு விட்டுச்சு அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு ஒரு பிளேயரை வச்சு கப் அடிக்கிறோம்னா, அகைன் this podcast has been nothing short of a Dhoni Sims. ஆனா ஒத்துக்கறோங்க, பண்ணிதாங்க ஆகணும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. It's something that sports has not seen. நான் வந்து ஒரு ஃபுட்பால் ஃபேனும் அண்ட் ஃபுட்பால்ல கூட இப்படி ஒரு மனுஷனை பார்த்தது இல்லை. And the thing is because he's cricketனால தான் உலகம் பேசல அவரை பத்தி. இல்லாட்டி மெஸ்ஸி ரொனால்டோ மாதிரி தயவு செஞ்சு இவங்க பாருங்க. For a person who watches like football, also the only person who gives competition is Ferguson. Have you heard of Ferguson? Alex Ferguson. அந்த மனுஷன் மட்டும் தான் இவருக்கு டஃப் கூட இல்ல இந்த ரன்ஸ் இல்லடா. இப்ப நீ பார்த்தா வெச்சுக்கோங்க, இப்ப ரெண்டு விஷயம். இப்ப நீ வந்து தோனிக்கு கண்டெம்பரரின்னு யாரும் கிடையாது. இப்ப நீ வந்து தோனி மாதிரி அப்படின்னு யாருமே கிடையாது. யாரடா தோனி மாதிரினா அவனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாரும் கிடையாது, அவனுக்கு எதிர்க்க நிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. பட் another important point is இப்ப நீ சச்சின் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துக்கோ, கிரேட், அன்மேட்ச்ட், அன்பேரலல் டேலண்ட், பட் ரிப்ளேசபிள். ஏன்னா கோலியுமே ஒருத்தர் இருக்கான். ஆனா தோனிக்கு அடுத்தது யாரு? ரிஷப் பந்தா? இல்ல யாரு? We have not seen something before to contextualize that genius. Exactly. Because there has never any sport, that is the problem. Because there has never been, like in any sport for that matter, an epitome of game reading and captaincy. He stood for that, right? He's created a niche in saying that hey, there are situations where you could absolutely have zero skill, you could bring nothing in terms of like talent and skill to the table, but just the way you think and the way you handle the sport can get you big bucks, and that's Dhoni. Yeah. And like the thing is, again, of course, I'm not saying that Dhoni does not have talent, but I'm saying that Dhoni can that talent illamale cup vaangiruva. In alternate paradigm, Dhoni need not be the finisher that he is, need not be the batsman that he is or the keeper that he is, and he can still be the person that he is and fetch those big bucks. Like Dhoni is not even a lesson in sports anymore. It's like he's like proper leadership and management. Yeah. Like now I think we were doing a program, I think Aldrin, that guy who commented on the live, he said Dhoni is general, like ipo nam or prachanala maatittu irukona, you can ask the question, what would Dhoni do? You can in your life problems you can ask what would Dhoni do in this situation. And he's been an inspiration for a lot of people. Yeah. Not in sports, outside. Yeah. Like, be cool. But you know something, like, now that we're on the topic of Dhoni got a lot of backlash. I'm guilty. I feel bad. நான் சொன்னேன் Dhoni got a lot of backlash because நீ தமிழ்நாடுல கேதார் கிரிக்கெட் கோச்சிங், FSCA, BSc அந்த மாதிரி கோச்சிங்லாம் போனேன்னா இன்வேரியபிளி அங்க இருக்கிற எல்லா கோச்சுமே வந்து
எல்லாரும் தோனி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா கத்து கொடுக்கும்போது தோனியுமே ஆடாது அப்படின்வாங்க. பிகாஸ் தோனி வாஸ் த மோஸ்ட் அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயர் யூ குட் எவர் சி. ஒரு நீ கிரிக்கெட் கோச்சிங்ல ஃபர்ஸ்ட் என்ன மூக்கு கீழே ஆடணும், பால் வந்தா பிச்சுக்கு போகணும், ஃப்ரண்ட் ஃபுட்னா டிரைவ், பால் ஏறி வந்தா பேக் ஃபுட்டை போயிட்டு தட்டு. ஓகே, அதே மாதிரி வந்து நீ டவுன் த ட்ராக்லாம் போகக்கூடாது. ஓகே, ஃபுட் ஒர்க் இருக்கணும் இந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ நீ ஃபர்ஸ்ட் லெசன் இன் கீப்பிங். ஓகே, the first thing that any coach would teach you in keeping is they'll throw the ball at you, receive the ball, take it back, collect it, and then come back. Dhoni broke that the first day when he stopped collecting the ball, because Dhoni's logic is நீ பாலை கலெக்ட் பண்ணி நீ பாலை கலெக்ட் பண்ணி அங்க போயிட்டு அப்படியே குமுதம்ல வந்து ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு அப்புறம் அவனுக்கு அப்படியே வந்து பொங்கல் குத்துட்டு அப்படியே அடிக்கிறதுக்குள்ள ஒரு 2 ரன் எடுத்துருவான். ஆமா, ஏன் அந்த டைம் நான் சேவ் பண்ணிட்டு அப்படியே அடிக்கிறேன். உனக்கு மிட் ஆர் பீப்புள் வரைக்கும் இல்ல இட்ஸ் வெரி அன்ஃபேர். ஏன்னா வந்து அந்த மிட் ஆர்ல அடிக்கிறது வந்து எங்க அதுதாங்க ஸ்போர்ட் எவால்வ் ஆகுது. இது why do you consider this as the sport going backwards? This is evolution. He's making the sport a lot more competitive. If a human being is able to do this in one hand motion, you should allow him. You should get other people to compete on that level, in the competitiveness. Okay, இப்போ நாளைக்கு ஒரு பேட்ஸ்மேன் தோனி பின்னாடி இருக்கானா அள்ளு விடுதா, ஆமா, காலை எடுப்பானா வெளிலேந்து. ஓகே, அதேதான். Like I support Ashwin. Okay, yeah, exactly. No, Ashwin makes a very valid point in saying that cricket is already a batsman dominated sport. அவனுக்கு ஏற்கனவே 2 யார்டு வந்து இருக்கு. இப்போ நீ பேட்ஸ்மேனா என்ன சொல்லி தருவாங்க கோச்சிங்ல, நீ வந்து bowler வரும்போது அப்படியே நீ வெளில வரணும், அப்பதான் இருக்கு. The batsman is already gaining 4 yards. Okay, when you're able to give 4-5 yards extra for the batsman in terms of their walk in, why can't you give that extra yard for the bowler in terms of letting them man catch the batsman? அதுவும் crease-க்கு வெளில தான வர. And இது பாரு, they are taking that risk. Are they supposed to come out of the crease? No, they are. வராங்கல்ல. So then they should be அந்த ரிஸ்க் எடுக்கிறது there should be a reward 4 yards. ஆனா ரிஸ்க் எடுக்கணும்ல. ரிஸ்க் இல்லாம வெளில போறதுக்கு அங்கேயே நிக்க வேண்டியதானே. எதுக்கு நடந்து வரணும்? Okay, and look at the penalty a bowler faces for stepping a millimeter outside the crease. It's an extra ball with no wicket penalty. The batsman's going to hit it anywhere. But the batsman goes nice வந்து பாதி creaseல போய் நடந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு warning. அது மட்டும் தான் penalty. Cricket is already a batsman dominated sport. இதுல வந்து நீ இப்படி அடிக்கூடாது அப்படி அடிக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்னா the hell with you. Right? ஆமா, this entire spirit of the game, that's a social construct in my opinion. There is nothing called spirit of the game, right? It's a competitive sport. Spirit of the game na, you know when like Dhoni said that wicket is not valid, the ICC also gave an award, right? Moment of the decade க்கு ஏதோ and even a call back பண்ணது, call back பண்ணது, that you can say okay. இல்ல நான் spirit of the game க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகே, ஒரு பேட்ஸ்மேனுக்கு நிஜமாவே வந்து கீழே வந்து கொஞ்சம் ஹி ட்விஸ்டட் ஹிஸ் ஆர்ம், ஒரு அடிபட்டுருச்சு நடுவுல, ஒரு ஜெனுவன் ரீசன்காக அவனால ரன் எடுக்க முடியல, அப்ப நீ விக்கெட் எடுக்காம நீ பால் இது பண்ணினா அது வேணா நான் ஒத்துக்கிறேன். இந்த ஸ்பிரிட் ஆஃப் எம்பதி, ஸ்பிரிட் ஆஃப் த கேம் அப்படின்னு. ஐ திங்க் த ஸ்பிரிட் ஆஃப் த கேம் இஸ் ஒன்லி the game is as good as the players, and I think the basic premise behind spirit of the game should be respecting players for who they are. Okay, நீ ஒரு மனுஷன், நீ ஒரு பிளேயர், உனக்கு கிரிக்கெட்டர், நான் ரெஸ்பெக்ட் தரேன். அந்த பிட்ச்ல நீ ஒரு கிரிக்கெட்டர், நானும் ஒரு கிரிக்கெட்டர், both of us are getting paid to do the same thing, which is to try to win the game for us. அதுக்கு நம்ம we are using the tools. Okay, இதுல என்ன சும்மா நீ வெளில வந்துட்டு நான் மேன் கேட் பண்ணா நான் ஸ்பிரிட்டை பிரேக் பண்றேன், அது பிரேக் You're not cheating, so shut the fuck up. Yeah, நிறைய பேர் they started bringing the rule book and எங்கடா எழுதி இருக்க ரூல் புக்ல மேன் கேட் பண்ண கூடாதுன்னு. மேன் கேட்டிங் is part of the rule. Part of the rule book. நீ stop helping defeating a point. Okay, this is like saying when I'm abiding by the law, ஆனா அதுக்குள்ளே வந்து there are certain legal reservations அப்படின்றது. There's something called the Merton's clause in international law. Okay, இது my spirit of the game my சூத்து level argument இது. எப்படின்னா it says that just because something hasn't been codified you don't do it. I mean, it says that if something hasn't been explicitly written in law doesn't mean you take advantage of it and you do it. I mean, the hijab போடுற மாதிரியா? அந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து நீ வேற மாதிரி எடுத்துக்கலாம், but it's pretty much the same thing. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, it's codified. It's very well written and codified that you can man cat, and it says that you warn them, and if they keep doing it again and again, you are eligible to like you are at liberty to take the bails off. So why the entire ruckus behind Ashwin பண்ணிருக்க கூடாது, இது பண்ணிருக்க கூடாது அப்படின்னு? I am honestly happy the ruckus happened because it started the conversation, and in fact I remember, I think when it happened I was in school, and அப்போ வந்து I was like, oh இது வந்து என்ன சொல்றது, this தப்பு. ஏன்னா everybody that's what, but over time you're like, my mindset about the game itself changed. I finally like remember this, right? Again this I come back to the thing where we grew up with Dhoni. So first cricket was always a treat. நமக்கு we were privileged cricketers. Like இது நல்லா தான போயிட்டு இருக்குப்பா, right? Then திடீர்னு like oh shit, we have to be competitive. And then like and pinadi then we look back and we like I remember like if we were playing against Australia, I remember being scared. Like ஏதோ நடக்க போகுது,
I didn't even fully understand the game at that age. அப்போ like, oh, something's going to happen, right? And then at that point, yeah, why did that happen? Because they were competitive. They're like, we have to be the best. There is something called the best. Yeah. It's not this state that is just constantly that we'll win because we're in India. அதெல்லாம் நடக்காது. You have to be the best. Exactly. And this is how you be the best. Yeah. So. ஆமா, I agree. Like Dhoni is the best. Yeah. Right. Undoubtedly. But yeah, but again, what were we talking about? அவனுங்க அந்த LSGT. ஏழு முடிஞ்சிருச்சு. அதான் லைக் குஜராத் ஜிடி பண்ணிட்டானுங்க. சுப்மன் கில். ஏன்னா இன்ஃபேக்ட் சுப்மன் கில்லோட மேட் பெட்டர் கேப்டன். சுப்மன் கில்ல கேப்டனா போட்டிருக்கலாம் ஹர்திக் பாண்டியாக்கு பதில். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் U19 டீம்ல கேப்டன் பண்ணியிருக்கான். இன்ஃபேக்ட் கேகேஆரே ஒரு சர்ப்ரைஸ் சவுதி ஐடன் ரீடைன் அப்படின்னு. ஏன்னா பெருசா ஹைப் பண்ணாங்க சுப்மன் கில் எடுக்கும்போது, இவர் தான் எங்கள் கேப்டன் அப்படின்னு, இவரை மிஞ்சி யாரும் கிடையாதுன்னு. கடைசியில் லைக் பரவாயில்லங்க ஸ்ரேயஸ் ஐயரை வாங்கிக்கிறோம் 12 கோடிக்கு, எங்களுக்கு அதை விட ஒரு பெட்டர் கேப்டன் கிடச்சிட்டான் அப்படின்னு அமுக்கிட்டாங்க. பட் பரவாயில்ல. On the whole, it's going to be a very competitive IPL. It's going to be 9 teams struggling to fight CSK in the final as usual. Right? அதான் நடக்க போகுது. Because நம்மளுக்கு வந்து நீ எந்த டீம் கொடுத்தாலும் தோனி வந்து மேட்சை வந்து ஃபைனல்ஸ் கொண்டு வந்துடுவான். வந்த டீமே கொடுத்துருக்க. இப்பதான் அடிச்சிருக்கோம். ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் 2021 we are walking with the same. நான் இப்போதான் அங்கிருந்து வரேன். நான் எப்படி அங்கிருந்தே ஃபர்ஸ்ட் அதுவும் தெரிஞ்ச வென்யூ வேற. மும்பைல வந்து மும்பை ஃபேன்ஸை விட CSK ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தி. அந்த ஃபேன் மேப் பார்த்துருக்கேன், ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஃபுல்லா எல்லோவா இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் எங்கேயோ இடத்துல ஒரு டாட், ஒரு ப்ளூ. ரொம்ப கஷ்டப்பட்டு somebody is like, okay, we'll spend money and we'll build a sensational IPL team. Enter Mumbai Indians. We'll just have Dhoni and play good cricket. Enter CSK. பாவம், அவங்க சோஷியல் கிரெடிட்டே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. மும்பை இன்ஃபேக்ட் அந்த ஸ்டேடியம்ல காசு கொடுத்து ஜெர்சி வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க, இத போட்டு தொலைங்கடா அப்படின்னு. அப்படியே வந்து ப்ளூ எங்கேயாவது தெரியும். ஓகே, அப்படியே கயட்டிட்டு yellow போட்டானுங்க. Like no, imagine da, like they kept the same color as the Indian jersey because அவங்க அட்லீஸ்ட் இந்தியன் ஜெர்சி போட்டு வந்தா பாக்க அதே மாதிரி இருக்கும். பேர்லி இந்தியன்ஸ் இருக்கு. பேர்லி இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ். ரித்திக் ரோஷன் வரும், ஒரு சின்ன பையன் உட்காந்துருப்பான், ஹம் லகாயேங்கே தம் லகாயேங்கே ஏதோ சொல்லுவான். ஓகே, அப்புறம் வந்து அதாவது வந்து அதாவது வந்து அது வந்து thumbs up taste the thunder தம் போட போறாங்களா ஆஜ் குச் தூஃபானி கார்த்திக். எல்லாத்துலயுமே சல்மான் பாய் தான் வருவாரு. இன்வேரியபிளி இந்த மாதிரி வந்து இந்த ஏரேட்டட் ஆட்ஸ்க்குலாம் வந்து சல்மான் பாய் மட்டும் தான். எப்பவுமே ஏதோ ஒரு பேராஷூட்ல பறப்பாரு, இல்லன்னா எங்கேயா பறப்பாரு. அப்புறம் வந்துட்டு ஜூஸ் குடிங்க தூஃபானி அப்படின்னு. அதுல என்ன சந்தோஷம், அல்ப சந்தோஷம் தெரியல. அதுல திறந்து குடிக்கிறதுல அவருக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி. அதாவது மரத்துல அடிச்சுதான் திறப்பாரு, இல்ல மவுண்டன்ல அடிச்சுதான் திறப்பாரு. இது சாதாரண திறக்க மாட்டாரு. இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் பிடிக்காது அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் என்ன பேசியிருந்தோம்? அதே ஜிடி தான். அதே ஜிடி நான் சொல்லியிருந்தேன் பாம்பேல நாம தான். ஸோ இல்ல அந்த தீம் சாங் சொல்லிட்டு இருக்கேன் அங்க இருந்தோம். ஸோ அந்த ஆட் நீ பார்த்தா வச்சுக்கோ. ஏன் இதான் ரித்திக் ரோஷன் ஒரு குழந்தை பார்த்துரு, அது நீ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா இந்தியானா எங்க இருக்கு தெரியுமா? இங்க இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்கு அப்படின்னு அங்க ஒரு போஸ்டர்ல வந்து சச்சின் இருக்கிற படம் அப்படின்னு இருக்கும். அப்புறம் அலாரே அப்படின்னு ஆரம்பிச்சிடும். அது லூசு பசங்க. I think unbeatable now வந்து like our theme song. We had 2 theme songs. Bro, our theme songs, our fan theme songs are better than our return-க்கு வந்து theme song. ஆனா எனக்கு என்ன தெரியுமா பிடிக்காது, ஓத்தா சும்மா சென்னையில இருக்கும்போது தான் வந்து தில்லோட அடிப்போம் அப்படின்னு. வேற படா தேரே ஹம்சே வர்க்கே அப்படின்றாங்க. டேய் என்னடா இது இல்லடா எங்க டீம் தமிழ்ல போடுங்கடா. டேய் this is not our song டா. ஆமா ஓத்தா டேய் this is not my theme song. ஓகே தப்பு இது. அதனால தான் அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல நியூட்ரலா வந்து விசில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. and அந்த லைக் நம்ம ரிட்டர்ன் வரும்போது there we made something that we thought cannot get better remix. like you இன்னும் மாஸ்டா இனி மஞ்சள் புரட்சி வெடிக்கும் உன் மட்டை. I'm sure they made that song and then they were like இது நல்லா இல்ல என்ன பண்ணலாம் இன்னும் மாஸ்டா ஹலோ that's actually a good song. அது புள்ள போடுறது நல்லா இருக்கு. ஆனா வந்து அது நல்ல கிளியர். அதான் நம்ம மியூசிக் இருக்குல்ல, ஸ்டார்ட் தி விசில்ஸ். உங்களுக்கு விசில் எடுக்க தெரியுமா? எனக்கு வராது. பிகில் எடுக்க தெரியாது. அதான் அதுவே போதும். நம்ம இது அதுக்கு நம்ம மேட்ச் அப் பண்ணிக்கலாம். நீங்க போட்டுக்கிடுங்க. இது வந்து எங்க இந்த ரெஃபரன்ஸ் தெரியுமா? இது வந்து பரிதாபங்கள் ரெஃபரன்ஸ். பாப்பீங்களா? பரிதாபங்களா?
இது ஆல் ஆஃப் ரஜினிகாந்த் பரிதாபங்கள்ல வந்து இதை பத்தி பேசியிருப்பாங்க. எனக்கு ஆனா ரொம்ப கான்ட்ரவர்சியா அப்புறம் ரொம்ப பச்சை பச்சை திட்டிட போறாங்க. நெல்சன், என் உயிரையே உங்ககிட்ட கொடுத்திருக்கேன் ப்ளீஸ். எனக்கு ஹோப்பே இல்ல. என்ன சொல்றேன் திரும்ப எவ்வளவு படத்தடா அனிருத் கேரி பண்ணுவான். மச்சான் ஆனா உனக்கு கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியா இந்த தீம் போட்டுக்கல, அது கொஞ்சம் இண்டஸ்ட்ரி பேபி தீம் வரல. ஏதோ ஒரு டிக்டாக் பாட்டு தானே இது. இல்ல இண்டஸ்ட்ரி பேபிடா. you know that pole dancing டிக்டாக் பாட்டு அதே பாட்டு தான் இது. அதே பாட்டு அப்படியே எடுத்துறாமா இல்ல? ஆமா. ஏன்னா இந்த தீம் என்ன இருக்கு? and the highlight என்னன்னா I don't listen to English music. Okay, எனக்கு இண்டஸ்ட்ரி பேஸ் எனக்கு தெரியாது. even TikToks and I put the two together. Okay. அதனால yes correct இந்த பாட்டு தான். இல்ல ஏன்னா லில் நாஸ் எக்ஸ் வெரியன்ஸ்ல அத கேட்டாங்க வெச்சுக்கோங்க, அப்படியே சொல்லிடுவாங்க டேய் எங்க தலைவர் பாட்றா இது அப்படினு. என்னடா இவன் எடுத்துர்க்கான் அப்படினு. பரவாயில்ல, லார்ஜ் ஸ்கேல் தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து லில் நாஸ் எக்ஸ் அனிருத் மூலமா தெரியவேங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. இப்படிதான் தமிழ் சினிமா போனோம்னா அது எங்க நிலைமை. what to do. யுவன் ப்ளீஸ் கம் பேக் கொடுங்க. ஆனா யுவனையே வந்து வலிமையில ரிமூவ் பண்ணிட்டாங்கடா, காப்பி அடிச்சிட்டானு. காப்பி அடிக்கல, இல்ல சாரி இதுக்கு வேற மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட வச்சாங்க. இல்ல வேற இவன் ஜிப்ரானை வச்சு மியூசிக் போட வச்சிட்டாங்க. பட் ஆனா இதுல பச்சை என் ஃப்ரெண்ட் ஒரு லிங்க் அனுப்பிச்சான். மாநாடுல வந்து இந்த டீம் மாநாடு காப்பி ஆமா. it's not even like modified. கொஞ்ச நஞ்ச காப்பி இல்லடா, அதே பீட்றாரு. அது காப்பிரைட் கிளைம் கூட அப்படியே தல. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரே ஒரு தடவை தான் காப்பிரைட் கிளைம் ஆயிருக்கு தெரியுமா? எங்க ஒருத்தரால தான் முடியும். ஆமா அட்லியா அவர்லாம் பெரிய காப்பி பண்ணது இல்ல, காப்பிரைட் கிளைம் கொடுத்தது அது யாருன்னு எனக்கு ஆக்சுவலி தெரியாது. யாரை பத்தி பேசுறீங்க? இதுவா இது நம்ம மொட்டை சிவா கேட்ட சிவால வந்து ஒருத்தர் வந்து கேமரா இப்படி இதுல வச்சுட்டு என் பாட்டை யாரோ ஆட்டிய போட்டாங்க அப்படின்னு. இல்லடா, இளையராஜா கேவ் காப்பிரைட் கிளைம் ஃபார் வாட் சாங்? ஃபார் யூசிங் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு போடலாம் காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாரு, தெரியும்ல? நான் சொல்றது கோலமாவும் கோகிலால வந்து அந்த இந்த பாட்டு இருக்கும் தெரியுமா? எனக்கு கல்யாண வயசு. அது வந்து ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டோட காப்பி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து ஆல்கிரிதம் சைடு இட்ஸ் ரெண்டும் ஒரே பீட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே காப்பிரைட் ஆட்டோமேட்டிக் காப்பிரைட் போட்டுருச்சு. தட்ஸ் வை இப்போ வரைக்கும் யூ கான்ட் ஃபைண்ட் தி ஆஃபிஷியல் சாங் ஆன் யூடியூப். ஓ டேம். வீடியோ சாங்லாம் இருக்கா? வீடியோ சாங் இருக்கு, ஆனா வேற ஒன்னும் அப்லோட் பண்ணது. they re-uploaded. நைஸ். ஆமா. பிகாஸ் அனிருத் வந்து இந்த மாதிரி காப்பிரைட் கிளைம்ஸ் நிறைய அடி வாங்கியிருக்காரு மனுஷன். டிட் யூ நோ ஈவன் பேட்டை படத்துல அந்த மரண மாஸ் பாட்டு இருக்குல்ல, அது வந்து அது வந்து ஐ திங்க் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பேரடைம்ல எல்லா தமிழ் ஃபேன்ஸுக்கும் வந்து ஒரு இங்கிலீஷ் மியூசிக் ஞானம் வந்துருச்சுன்னா அனிருத் மை மியூசிக் டைரக்டர் ஃபியூச்சர் இருக்குமான்னு தெரியாது. ஆமா, ஐ ஹோப் சோ. சானாலாம் இருக்காரு, அவர் பார்த்து பாரு. அவர் வேற லெவல். லைக் பிகாஸ் சானா லைக் இப்போ நம்ம எப்படி இளையராஜா ரஹ்மான் பத்தி பேசுறோமோ, it's too early to say, but if someone's looking to stand the test of time, Sana. Yeah, it's Sana. Sana is amazing. Yeah, very good. Out of the எனக்கு என்னன்னா வந்து எனக்கு என்ன patheticனா என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைக் பீப்புள் who aren't very politically active, என்ஜாமி ஜும்பா சாங் கிடையாதுடான்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள வந்து அவங்களுக்கு அந்த பாட்டை கொஞ்சம் மீனிங்லாம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பொலிட்டிக்கல் சென்ஸ்ல பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஐ திங்க் தட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ் ஆஃப் ரிலீசிங் சச் அ பொலிட்டிக்கலி லைக் மீனிங்ஃபுல் சாங் அப்படி வேர்ல்டு வைடா ரொம்ப குவிக்கா அதோட பொலிட்டிக்கல் இது வந்து ஓவர்ஷேடோ ஆயிடும். என் ஜிம்ல வந்து என்ஜாமி அப்படின்னு அந்த பாட்டு என்னால ஜாலியா கேட்க முடியாது. you know what I mean? Like it's one of those songs where I'm like, if I'm listening to this, I get emotional. Yeah, but you are that was supposed to be the meaning. So நீ வந்து இது வந்து ரேடியோல வந்து இப்போ நம்ம கேட்க போறது அறிவு தீம் பாட்டு enjoy. அது மட்டும் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு இன்னொரு தடவை கேட்கணுமா, வாங்க பாடலாம் அப்படின்னு. கங்கை அமரமாய் அடுத்ததாக நல்ல பாடலை பாட வரப்போவது அறிவு மற்றும் தி அவர்கள். என்ஜாய் பண்ணுங்க. வெறும் தீதா தி அவர்கள் பண்ணி என்ஜாய். அறிவு அவர்கள் நீ அப்பா முடிஞ்சு போன பிரச்சனையால தம்பி கொளுத்தி போடுற தம்பி ராப்புக்கு என்னப்பா தமிழ்ல சொற்களை சரம் மாதிரி பொழிவதற்காக வருகிறார் நமது அறிவு.
பாடுவதற்காக நமது உங்களுக்காக என்ஜாய் ஏஞ்சாம் எழுதுது அறிவுன்னு சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அதுதான். But yeah, but it's an emotional song. It's a very, I mean, to people who've actually been there and like who've had lived experience like that, it's pretty. எனக்கு தெரியாது, obvious. I'm gonna come clean. I can't relate to the song because I've never had experiences like that. But I can very, very obviously tell that it means so much to people who've had such a past, who relate very closely to land and all of that. Land is political. அப்படி நீ வந்து ஒரு இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு 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 ஆன்டை காஸ்ட் பாட்டு வருது, நம்ம பண்றோம், பிளாட்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு. அது ரொம்ப சீக்கிரமா ஜும்பா ஆக்கிட்டேங்கடா நீங்க. இல்ல அது என்ன, அது ஜும்பா கூட ஓகே, அது என்ன ஐ ஈவன் சே அந்த பாட்டோட ஒரு வெற்றி வந்து அது மெயின் ஸ்ட்ரீம் ஆனதுதான். இப்போ அது அந்த பாட்டு மெயின் ஸ்ட்ரீம், திஸ் ஐடியா ஆஃப் இண்டி சாங்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஸ் கேஷுவலா பண்ணலாம். That's become normalized. Correct. Okay, but like you said, the meaning இதோட ஆனா இதோட intention fulfill பண்ணிச்சா அது doubtful தான். இல்ல எனக்கு I very much agree with you. the mainstream ஆனது நல்லது. ஓகே, பொலிட்டிக்கல் மீனிங் இருக்குன்னு தெரிஞ்சவங்க அது. பட் எனக்கு என்னன்னா அது ஜும்பா சாங் இப்ப சதிக்கு நீ வந்து ஒரு காமனர் கிட்ட போயிட்டு கேட்டேன் வெச்சுக்கோயேன், they'll be like, hey மச்சான் கிளப்ல போயிட்டு நல்லா வைப் பண்ணலாம் அப்படின்னு. TikTok பண்ணலாமா? வைப் பண்ண வேண்டிய பாட்டு கிடையாதுடா அது. அதுக்காக பண்ணல அது. ஸோ ஐ திங்க் மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, அதை பாட்டை ரிலீஸ் பண்ணும் போதே இஃப் தேர் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்ட், ஓகே, not been so self-arrogant about it. Maybe. ஆமா. But I think the real sadness is அந்த ஆன்டி காஸ்ட் பார்ட்னர்ஸ் ஒரு காஸ்ட் இன்டென்ஷன் வச்சு க்ளோஸ் பண்ணதுதான். அதுதான். That is very very disgusting. ரொம்ப கேவலம். ரொம்ப மனசு ரொம்ப வருத்தம் வச்சு. இப்போ ரீசெண்டா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கலெக்டிவ் பார்த்து அறிவு கேம் and he performed. I saw the story and I didn't see the. I wanted to get in, like எனக்கு Zoom link ஆனா லேட்டா சைன் அப் பண்ணிட்டேன், so கிடைக்கல. இல்லனா I wouldn't have missed it. Zoom online. It was a live session. Southeast Asian Collective அப்படினு they were doing a set of counting cast அப்படினு they were doing a set of I'm a huge admirer of TM Krishna. That's another thing I wanted to ask you. Na podcast la keklama, like TM Krishna does this he does something called unplugged, TM Krishna unplugged அப்படினு. So you can invite him over and you can have YouTube YouTube live away, you can invite him over and you can have a mini concert and a book reading and like a lectem session, and the proceeds that you generate, they go to marginalized folk artists and the Dalit representation in the music industry. We actually DM'd TM Krishna அவர்களே, DMs check பண்ணுங்க. Okay, we'd love to collaborate. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. TM Krishna அவர்களை வந்து அவரோட நிறைய ட்விட்டர் டாக்ஸ்ல என்கேஜ் பண்ணிருக்கேன். ஓகே, அவர் வந்து அவர் என்ன ரீட்வீட் பண்ணிருக்காரு. எனக்கு பெரிய TM Krishna has helped us a lot. நம்ம திருவிழா சென்னை. Yeah. He only gave us a lot of contacts for us to. You guys have made contact with him before? Yeah, நாங்க வந்து இன்னொரு சைட்ல வந்து ஒரு ஈவென்ட்ஸ் நடத்திட்டு இருக்கோம், திருவிழா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல வந்து அவர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாரு ஆரம்ப காலத்துல. இல்ல எனக்கு ஒரு ரொம்ப எனக்கு TM Krishnaவை இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆயிரங்காயிரத்து ஒரு பயிர் மாதிரி எனக்கு ரொம்ப எனக்கு ஆசை. பிகாஸ் I've read all of his books. சரியா, செபாஸ்டியன் சன்ஸ் படிச்சிருக்கேன், அப்புறம் வந்து சதர்ன் மியூசிக் படிச்சிருக்கேன், இப்போ ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி முடிச்சிட்டேன். அதுலேருந்து எனக்கு வந்து பல விஷயங்கள் புரியுது, பல விஷயங்கள் புரியலை, அதை பற்றி பேசணும்னு இருக்கு, அதை பற்றி அவர்கிட்ட நிறைய அவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு கேட்டுக்கணும்னு. ஏன்னா எனக்கு என்னன்னா, this might be a bit of a tangent, ஆனால் நான் ஒரு 10th இருக்கும்போது I was a very different person politically. Okay, I'm gonna come clean. I was a pretty right wing person கூட சொல்லலாம். என்னோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ், ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருந்தது, எனக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ ஃபேமிலியோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் தான் என்னோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருந்தது. But one good thing was my family didn't stop me from going and like getting the type of education that I wanted. So I went to BIT, I started doing my reading, and I had a political shift to the left-க்கு. Okay, ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ஒரு நாள் ஹிந்து லிட் ஃபார் லைஃப் அப்படின்னு வந்து நடந்துச்சு இங்கே. இட்ஸ் a very Brahminical institution. ஏன்னா that's why they stopped it also, because it stopped standing for the thing that it meant to stand for, which was a fest that celebrated all sorts of literature. They started celebrating only Brahmin patronized literature, which was fuck all, right? But என்னன்னா எனக்கு லிட் ஃபார் லைஃப் ஆகும்போது ஒரு எபிசோட TM Krishna wanted to come and talk, and என் அக்கா வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னா, ஓகே, I vehemently stood against that, because at that point in time I believed that Carnatic music was an institution that was sacred only to this Brahminical இது. So I was like, TM Krishna பாட்டெல்லாம் போய் கேட்கறதா, இந்த புறம்போக்கன்லாம் பாட்டு எழுதியிருக்காரு, அவர் பாட்டெல்லாம் எப்படி கேட்கறது. Today I regret speaking those things, because today like I am
like I hate the common Carnatic populists of today. Your Sudha Raghunathan and your Aruna Sairam and all of them. I don't like any of them, right? Because they still, by choosing to perform in the Margari festival, by choosing to enable such a casteist institution, they're part of the problem. I think TM Krishna is like, he's a step ahead. He said, I'll boycott all of those things. I'm not going to perform in the Chennai season anymore, right? Unless and until you really stand for the art emporium that you are and let us platform art and not platform your art. Actually, like even for the show, we were trying to do a Carnatic event ஒரு தடவை. And we're trying to get like ஒரு 4-5 Carnatic singers who are not from the Brahmin household or Brahmin Carnatic singers. And அவர்கிட்டயே நாங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டோம், உங்களுக்கு யாராவது தெரியுமா, we are trying to do this. Actually எனக்கு இப்பதான் யோசிச்சு பார்க்குறேன், எனக்குமே யாருமே தெரியாது. பெரிய பிரச்சனை இல்ல. யாரை வளர்த்து விடுவேன், யாரை வளர்த்து விடுறது? It's so gate kept, தெரியுமா? அந்த குரு சிஷ்யா இண்டஸ்ட்ரியில they've just relied on that on the Brahminical progeny that இப்ப நீ வெளில போய் நீ கேட்டே வச்சுக்கோ, இன்னைக்கு நீ போயிட்டு யார்கிட்டயாவது MS சுப்புலட்சுமி பத்தி கேட்டேன்னா அவங்க பிராமின் சொல்லுவாங்க. She wasn't a Brahmin. There is an episode, I don't know which episode, where I learnt in the episode that she was not Brahmin. Okay. If you look at her அந்த பொட்டு வச்சிட்டு அந்த சாரி கட்டிட்டு பாக்கும்போது பார்த்தோனே you just judge because that's what you're programmed to believe. Right? And in fact TM Krishna in one of his interviews very confidently says, and I kind of agree with him, that in the news that if MS Subbulakshmi hadn't been Sanskritized, perhaps maybe her music would have had more Carnatic color, but she wouldn't have risen to fame. வந்திருக்கவே முடியாது. Only because she succumbed to the Brahminical institution that was Carnatic music that she actually was able to sort of maneuver around the space. That is pathetic. Right? Same thing happens with Bharatanatyam also. Right? And Nritya Pillai being a very solid example of a person who stands against these structures, because Bharatanatyam was practiced and preached by communities like the Isai Vallalar and the Devadasi community at that point in time, and they actually used to have a lot of good standing in courts till after a point of time when they're in the name of reform, Brahmins appropriated it, branded them prostitutes, prevented them from practicing the art, and now right now anybody from their community they're seen as a taint to the now even the art is lost. இப்போ உனக்கு அதெல்லாம் வேணும்னா நீ எங்க போய் ரெஃபரன்ஸ் எடுப்ப? ஆமா, இப்ப இருக்கிற பரதநாட்டியம் is not the actual பரதநாட்டியம். இப்ப இருக்கிறது some phony version of something we have left. The original Bharatanatyam got lost and it's dead now. And see, the original Bharatanatyam like tells stories, political, and it is explicit. It is இல்ல இப்ப not ஒண்ணுமே கிடையாது. இப்ப இருக்கிற பரதநாட்டியம் கிளாஸ் நீ போனேன்னா, நான் இதோட நித்யா பிள்ளை போஸ்ட்ல இருந்தா படிச்சேன். கிரெடிட் டு நித்யா. I like if you're listening to this, if in any ஒரு magical way of Nritya Pillai gets to listen to this podcast, I am a huge admirer. At least நீங்க ஷோக்கு வாங்க, 3 of us will interview you. நல்லா பண்ணலாம். TM Krishna also. Okay. Check your DMs. So in one of her Instagram posts, she posted a picture of herself on stage with her biting her lips. So eroticism is a very integral part of dance. Okay, like I don't understand why we've made it so tabooed that like eroticism and இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்க கூடாது, but it's a very integral part of dance. நீ காமிக்கலாம், okay, in the form of art. I mean that erotic humor and erotic media is media in general. அப்ப biting the lips is something that today in a normal Bharatanatyam class, if you do it, you'd be kicked out. You'd be like, என்னது அசிங்கமா பண்ணிண்டு அப்படின்னு. But you can't, there's no rule that says you can't bite your lips. நீ அந்த இது காமிக்குமா நீ பண்ணலாம். Fuck like the credo that exists. Okay, this is a credo that was socially constructed. Okay, உண்மையில வந்து இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது, இப்படி பண்ண யார் சொல்ற ரூல்ஸ் எல்லாம், யார் செட் பண்ணுது? Like just think about our literature la. ஏனா நீ ஹிஸ்டாரிக்கலி நீ இப்ப நீ ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா, அன்னைக்கு சிலப்பதிகாரத்துல மணிமேகலை is sold to Kovalan after the dance தானே. How do you think she danced to if she wanted to be sold, if she wanted to be bought? Do you think அவன ஒரு ballerina step up you can picture how they danced? It will be like the modern what America strip dance. It will be along those lines. Why can you not fathom that? No, but the point that I'm trying to make is, as Puri very rightly pointed out, the only existing reference to, I don't want to call it classical art, again TM Krishna brings it out beautifully in one of his books, that when you term something classical, you're immediately bringing a sense of elitism to it. When you're calling some things classical and other things, Parayatamla வந்து யோ லோக்கல், கர்நாடிக்னா கிளாசிக்கல் அப்படின்னு. Okay, so அப்படி இருக்கும்போது when you're bringing like I don't want to call it classical, but then let's talk about Carnatic art and Bharatanatyam for that matter. I think
we're taking a detour. This should be a separate episode. in my Guys, opinion. no. Every TKB bench is just a secretly masked episode to break all caste constructs. So we're basically on brand. Yeah. Right, but actually, in fact, I don't want to talk about this in like if diluted. I want to do a separate episode on this where we actually only talk about this. Stay tuned for part 2 with Koni. Okay. Part 2, part 3 கூட வரலாம். Part 3 கூட வரும். Okay. பாட சொல்லிடுங்க முடிச்சிடுங்க. முடிச்சிடலாமா? முடிச்சிட்டு நம்ம LSD முடிச்சிட்டு எபிசோட முடிச்சிடலாம். எபிசோட முடிக்கிறதுக்கு நான் ஒரு லைன் வச்சிருக்கேன். Okay. Okay. We'll integrate. Don't worry. அந்த லைனோட தான் that should be the last line of episode. அது என்னோட வேண்டுகோள். Done. Okay. But anyways, என்னன்னா கர்நாடிக் மியூசிக்கை பரதநாட்டியம் எடுத்துக்கோங்க. ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தனா it will all lead back to a Brahminical source. Where is the original source? கிடையாது. இந்த மாதிரி டிசென்ட்ல இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய வருதே தவிர அந்த டிசென்ட் யாரும் ஒத்துக்க கூட மாட்டாங்க. இப்போ இருக்கிற பிராமன் ஜெனரேஷன் will not even accept it because அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அவங்க தான் ஓன் பண்றாங்க, அவங்க தான் அப்ரோப்ரியேட் பண்றாங்க. It's gone to a pathetic level that they think they own the art when art shouldn't even be owned. Yeah, it shouldn't be owned. Fuck is ownership. There should not be a concept appropriation. Yeah. It should be. இது வந்து இந்த என்ன சொல்றது, that's why right, like in the even like I have a huge issue with like கலை வந்து எல்லாருக்கும் போக செய்யறது, அது நானு இது நீங்க, like I even have an issue with like this America's version of cultural appropriation, like to a degree it's not very like இவங்க தான் இந்த ரேஸ்ல இருக்கவங்க தான் இந்த மாதிரி நடிக்கணும், இவங்க தான் இதை நடிக்கணும், இவங்கெல்லாம் நடிக்கக்கூடாது. It's very dangerous. Like Yeah. sure, I'm not saying you don't have a very valid cry where representation is needed. அது ஒத்துக்கிறேன். So many people don't have representation and அவங்களுக்கு representation கிடைக்கணும், and especially in places where you can obviously give representation. But your argument should not be இன்னார் போய் நடிக்கக்கூடாது. இன்னார் மாதிரி யாருமே இல்ல, இவங்க ஏன் நடிக்க மாட்டேங்காங்க? That should be the crux of the conversation. Yeah. Crux of the conversation like they only என்ன சொல்றது இந்த thing. இல்ல, my thing is you don't like or arbitrarily don't put guides which just like sort of tell people that நீ இப்படி தான் பண்ணணும், இங்க தான் போகணும் அப்படின்னு. அதை நீ போடுறதுக்கு நீ ஃபர்ஸ்ட் யாரு? Yeah. ஓகே, நீ ஆர்ட் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இப்போ நீ கர்நாடிக் மியூசிக்கே எடுத்துக்கோ. ஏன் இப்போ அகேன் ஐம் சாரி தட் ஐம் கம்மிங் பேக் டு TN Krishna because it's a topic close to my heart, but he talks about the Melakarta system and he talks about the ragas and he likens the process of raga evolution to this caste system also. It's like how we've ragas were meant to evolve in an organic manner, but then நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா the Carnatic community, the so called elitist Carnatic community was unable to sort of live and meander with the existing ragas, so they started playing with the raga system to sort of scale them down and like ஒரு constricted பண்ணி அந்த மாதிரி. And then they started imposing this entire Melakarta system that TN Krishna talks about. He has a very non-complimentary opinion about it. Right, again it's நான் சொல்றேன், நீ ஒரு ஆர்ட்னு வந்துட்டேன்னா art gives you freedom by itself. It gives you freedom to roam, experiment, try out new things. Okay, simple as like for example something as simple as இப்போ ஒரு கர்நாடிக்ல ரூல் என்னன்னா, நான் இங்க பாடின்னு இருக்கேன்னா வயலினிஸ்ட் இங்க தான் இருக்கணும்னு ஒரு கேவலமான ஒரு ரூல் இருந்தது. அது that was an unsaid rule, nobody questioned it. TN Krishna came and broke it. நான் எங்க வேணா வச்சுக்கிறேன், how does it matter where I keep the violinist? சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு பிரச்சனை ஏன்னா, இது இங்க தான் இருக்கணும், மிருதங்கிஸ்ட் இங்க தான் இருக்கணும், தபலா பிளேயர் இங்க தான் இருக்கணும், என்ன ரூல் இது? Now this might not be related to the caste aspect of it, but it's still a constriction. It's still a rule. Yeah, it's Questioning is the first basis. Right. Where are these arbitrary norms and sets and constraints coming from? எங்க இருந்து வருது? That comes from a point of privilege, in my opinion. And more importantly, like is this actually enhancing your art? Exactly. I think it இந்த மாதிரி arbitrary rules only gives the people who try to appropriate the art more control. ஏன்னா வந்து if you don't question the rules, they're like நாங்க வெச்ச சட்டம் இப்படிதான், இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, இப்படிதான் நடந்துட்டு போனா, இதெல்லாம் கிளம்பு. Yeah, my favorite Periyar quote is விதியை நம்பி மதியை இழக்காதே. Right, it's just it boils down everything that is wrong right now. And still the only counter that people have towards Periyarism is bro அவர் பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டாரு. It's like almost நீ வந்து பொண்ணுக்கு சொத்துரிமை இருந்தா அவர் கல்யாணம் பண்ண மாட்டாரு. இல்ல எதுக்கு கல்யாணம் பண்ணாரு, எது ஒண்ணுத்தையும் படிக்கிறது கிடையாது, பொண்ணை கல்யாணம் பண்ணாரு மட்டும் சொல்லி. It's like almost it's the same thing that மச்சான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரியுமா, that rich SCST kid with the Mercedes Benz car. It's always the Mercedes Benz SCST kid. ரெசர்வேஷன் தேவை, எதுக்கு ரெசர்வேஷன் தேவை? அவங்க தான் Mercedes Benz இருக்கு. இல்ல எப்ப பார்த்தாலும் it's almost always how does this kid exist in every Brahmin family? I don't understand. They all know this one kid. Maybe there's only one kid in the Brahmin family, and every Brahmin family there's a clandestine network, so tight knit that everybody knows everybody. And the ஒரு kid
எந்த எஸ் கிளாஸ் ஓனிங் கிட்ரா அதை நான் பார்த்தே ஆகணும். அந்த யார் அந்த பையன் இல்ல பொண்ணு இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சாகணும். எவ்ரிபடி இஸ் லைக் நான் பாக்குறேன் பென்ஸ்ல வந்து இறங்குறாங்க அப்படின்னு. அங்கிள் உங்ககிட்ட என்ன இருக்கு? இல்ல நான் லேண்ட் ரோவர் தான் வச்சிருக்கேன், அது வேற விஷயம், இப்படிலாம் பேசக்கூடாது. ஆனா அவங்க எப்படி பென்ஸ் வச்சிருக்கான்? பென்ஸோ லேண்ட் ரோவரோ we always like free rides, வாங்க pick up drop service, any friends we are cool. But yeah, coming back on LSG on point, நம்ம சொன்ன மாதிரி தான், this unconventionality is what we liked about Dhoni. Like he questioned breaking the norms. breaking the norms. இந்த questioning why இந்த மாதிரி பண்ண கூடாது, ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இப்படி தான் பண்ணணும்ங்கற ஒரு என்வாயரன்மென்ட்ல தோனி மேல ஆள் வந்துட்டு வேண்டாம் பண்ணலனா என்ன பண்ணா என்ன தப்பு? ஃபீல்டர் behind the umpire stay மூடிட்டு போ, வெச்சா என்ன தப்பு? டீம் கிருஷ்ணாக்கு எப்படி உனக்கு பாட்டுக்கு நல்லா கேட்கணும், அவ்வளவுதான். நான் கப் எடுத்து வந்து வீட்ல கொடுக்கணும், அவ்வளவுதானே. How the means don't matter. What's the end? The end is you want the cup. உனக்கு ஃபீல்ட் இருக்கு, எங்க வேணா ஃபீல்டரை வைக்கலாம். நான் உன் தலைமையில வந்து உட்காரல, உன் இடத்த நான் ரீப்ளேஸ் பண்ணல, அந்த கிரவுண்ட்ல நான் எங்க வேணா வச்சுக்கிறேன். ஐ எம் வெல் வித்தின் மை ரைட்ஸ் டு டு இட். வை நாட்? இப்படி நம்ம யோசிச்சோம்னா பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். பட் ஆமா, நேரம் காரணமாக ஸோ நேரம் கருதி ஐ திங்க் I hope you guys have listened to our thoughts, listened to Koni's thoughts. நீங்க சொல்லுங்க, what do you think of CSK's picks in the drop IPL? it in the comment section. எங்களுக்கு DM பண்ணுங்க. அண்ட் டீம் கிருஷ்ணா நீங்க DM பத்தினா ப்ளீஸ் ரிப்ளை. எனக்கும் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுக்கறதா இருந்தா, எனக்கு ரொம்ப நாளா உங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு இட்ஸ் a very big dream of mine, so please make it happen. Or otherwise TKB bench podcast நீங்க வந்து கலந்துக்கறீங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஒரு சீட்டை போட்டு definitely உங்களுக்கு ஒரு ரோலிங் சேர் போட்டு மைக் கொடுத்து ஹெட்போன்ஸ் கொடுத்துடலாம். open invitation. Our man Madhav has 4 headphones. Please come. வரணும். க்ளோசிங் நோட் முடிச்சிட்டானா? முடிச்சிருங்க, please go ahead. Your honor. IPL பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல போடுறீங்களோ இல்லையோ, இல்லைனா காஸ்ட் பத்தி நீங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்றீங்களோ இல்லையோ, இது எதுவுமே நீங்க பண்ணலைனாலும் ஒன்னே ஒன்று பண்ணிருங்க, போய் 7 Samurai பாருங்கடா. டேய் 7 Samurai சாம போடும். 7 Samurai சொல்றீங்க? இது டேஸ் இன்ஸ்டாகிராம்ல இல்ல, அதான் இல்லையா? ஆமா 7 Samurai பார்த்தலையா? பார்த்தது. காமசா பிரதர்ஸ். Oh my god, நான் ரொம்ப இன்ஸ்டாகிராம்ல இல்ல. சூசன் சோண்டாக் புக் படிச்சிருக்கீங்களா நீங்க? What is happening in this world? தெரியாதா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் மிஷ்கின் இன்டர்வியூ போய் பாருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். மிஷ்கின் is back. Okay, மிஷ்கின் is back. பழைய இன்டர்வியூ. அதோட நம்ம இந்த பாட்காஸ்ட் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மாது கட் பண்ணுப்பா.